நேரலை வந்துருச்சுங்கய்யா. தொடங்கிறோம் ஐயா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய சான்றோர் தளமானது தொடர்ந்து இணைய வழியாக பல்வேறு சாதனைகளை நிகழ்த்து கொண்டு வருகிறது. தொடர்ந்து நம்முடைய சான்றோர்களும் அதற்கு தக்க ஒத்துழைப்பை தருவதனால் இந்த சாத்தியங்களை நம்மால் அடைய முடிகிறது. எனவே முதலிலே நம்முடைய சான்றோர்களுக்கு முதலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தருணத்திலே அந்த வகையில் சான்றோர் தளமானது பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமத்தோடு இணைந்து இன்று 69வது நிகழ்ச்சியை நடத்துகிறது. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மதிப்பிற்குரிய முனைவர் கண்ணபிரான் ரவிசங்கர் அவர்கள் இயற்றிய அறியப்படாத தமிழ் மொழி என்னும் நூலானது இன்று 69வது மின்னூலாக அறிமுகமும் வெளியீடுமாக திறனாய்வும் செய்யப்பட இருக்கிறது என்பதனை அன்போடு முதலில் அரங்கத்தில் இருக்க அனைத்து பெருமக்களுக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரங்கத்திலே இருக்கக்கூடிய அனைவரையும் அன்போடு வருகின்ற வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அன்புக்குரிய பெருமக்களான இன்று வரவேற்புரை வழங்குவதாக இருந்து தவிர்க்க இயலாத சூழலால் பங்கேற்க முடியாமல் இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய சான்றோர் தளத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் உருவாக இருக்கக்கூடிய பாவலர் திரு சே மன்னர்மன்னன் அவர்களை அன்போடு வருக என வரவேற்கிறேன். அதை போலவே தொடக்க உரை ஆற்றுவதாக இருக்கக்கூடிய இந்த பொறியியல் முனைவர் திரு பாலமுருகன் ஐயா அவர்களை அன்போடு வருக என வரவேற்கிறோம். நோக்க உரை ஆற்ற இருக்கக்கூடிய அன்பிற்குரிய பொறிஞர் திரு பீட்டராசன் ஐயா அவர்களை அன்போடு வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியினை தலைமை தாங்கி நிகழ்த்த இருக்கக்கூடிய சென்னை தொன்போஸ்கோ மேல்நிலை பள்ளியினுடைய கணித ஆசிரியர் திரு மா ஆனந்தராஜ் அவர்களை அன்போடு வருக என வரவேற்கிறோம். அதை அவரை தவிர்க்க இயலாத சூழலால் பங்கேற்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்றாலும் கூட மருத்துவ காரணங்களால் அந்த இடத்தினை வாழ்த்துரைக்க இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா தமிழியல் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டு அரசினுடைய மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் ஒரு ஏஎஸ் அகாடமியினுடைய இயக்குநராகவும் அதே போல் கலந்துரையாடுவோம் தமிழ்நாடு நிகழ்ச்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாக இருந்து பல்வேறு பணிகளை செய்யக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவராகவும் இருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் தமிழியல் ஐயா அவர்கள் தலைமையேற்க இருக்கிறார்கள். அதனையும் அன்போடு இந்த நேரத்திலே தெரிவித்து ஐயா அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். மிகச்சிறந்த ஒரு வாழ்த்துறை வழங்க நமக்காக காத்திருக்கக்கூடிய வேதியியலாளர் திருமதி சாந்தலட்சுமி அம்மா அவர்களை அன்போடு வருக என வரவேற்கின்றோம். அதை போலவே ஆகச்சிறந்த திறனாய்வினை நமக்கு வழங்க இருக்கக்கூடிய இலக்கிய சிம்மம் என்று சொல்ல இலக்கிய சிங்கம் என்று சொல்ல வேண்டும் என்று போன நிகழ்ச்சியிலே நம்முடைய அறிஞர்கள் எல்லாம் நமக்கு வலியுறுத்திருக்க அடிப்படையில் இலக்கிய சிங்கம் திரு பாபு சசிதரன் அவர்களை அன்போடு வருக என்று வரவேற்கிறோம். அரங்கத்திலே இருக்கக்கூடிய அன்பிற்குரிய பெரியோர்கள் ஆகக்கூடிய காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அதை போலவே மாணிக்க வாசகம் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். புருஷோத்தமன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். கவிஞர் பாண்டியன் ஆத்தூர் அவர்கள் இருக்கிறார், அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவ்வை அம்மா அவர்கள் அரங்கத்தில் இணைந்திருக்கிறார், அவர்களையும் வரவேற்கிறோம். அது போலவே நம்முடைய சம்பத்குமார் ஐயா அவர்கள் இருக்கிறார், அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். எனவே அரங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் அன்போடு சான்றோர் தளத்தின் சார்பாக வருக என வரவேற்கின்றோம். வரவேற்று வரவேற்புரையை மன்னன் சார்பாக நிறைவு செய்து நம்முடைய அரங்கத்திற்குள்ளாக நுழைகிறோம். முதலில் தொடக்க உரையினை ராசி அழகப்பன் வந்திருக்காங்க, அவர்களை மகிழ்ச்சிங்க. வணக்கம். நம்முடைய மதிப்பிற்குரிய அறிஞர் திரைப்பட இயக்குனர் மதிப்பிற்குரிய ராசி அழகப்பன் ஐயா அவர்கள் நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை அன்போடு வருக என சான்றோர் தளமானது வரவேற்கிறது. அந்த வகையிலே பல்வேறு பெருமக்கள் எல்லாம் நம்முடைய சந்திரசேகரன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களையும் அன்போடு வருக என வரவேற்கிறோம். அரங்கத்தில் கலைமாமணி ஐயா அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களையும் அன்போடு வரவேற்கும். எனவே அரங்கத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களையும் அன்போடு வருக என வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக
நுழைகிறோம். நிகழ்ச்சியினுடைய முதல் நிகழ்வு பாலமுருகன் ஐயா இணைந்தது போல தெரியலையா? அதனால் நம்முடைய நிகழ்ச்சியினுடைய நோக்க உரையினை நம்முடைய மதிப்பிற்குரிய பொறியியல் முனைவர் திரு பீட்டராசன் ஐயா அவர்கள் நோக்க உரையினை ஆற்றுவார்கள். முத்து தமிழ் படைத்து 3 நெறி வளர்த்து தத்தும் கடல் மீது களம் கொண்டு வலம் வந்த தமிழின என்ற தமிழ் தாய்க்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த அவையில் கூடியிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள், முனைவர் பே வெற்றி நிலவன், ஐயா பிரம்மநாயகம், காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா, நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய நிறுவனர் இலக்கிய சிம்மம் பாபு சசிதரன், மாணிக்க வாசகம் ஐயா, ராசி அழகப்பனார், சந்திரசேகரன் ஐயா, கலைமாமணி ராமதாஸ் ஐயா, புருஷோத்தமன் ஐயா, கவிஞர் பாண்டியன் ஐயா அவர்களுக்கும், ஔவையம்மா, வேதியலர் சாந்தலட்சுமி, தமிழியலன் சம்பத்குமார் உட்பட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பேச இருக்கின்ற பொறியியல் முனைவர் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும், கண்ணன், இப்பொழுது இணைந்திருக்கின்ற ஜான் போன்ற அனைவரையும் இந்த அவைக்கு நான் வரவேற்கிறேன். சான்றோர் தளம் இன்று எடுத்திருக்கின்ற நூல் மிகச் சிறப்பான ஒரு நூல். இலக்கியத்தை வாசிப்பதற்கு முன்பாக இலக்கியத்தை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கான வழிகாட்டியாக ஒரு சிறப்பானாக இந்த நூல் இருக்கிறது. இந்த நூலின் ஆசிரியர் அடிப்படையில் தமிழ் இல்லை, நம்முடைய தமிழ் இயலன் போலவே அவரும் ஒரு பொறியாளர், அவரும் வடமொழி படித்திருக்கிறார், அவரும் பல துறைகளில் தன்னுடைய மேலாண்மையை வளர்த்து கொண்டு தமிழ் படித்து தமிழில் முனைவராக இருக்கிறார். அவருடைய ஆய்வு மிகச் சிறப்பாக இருக்கிறது. உலகம் முழுவதும் தொடர்ந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார். தன்னுடைய பணி நிமித்தமாகவும் உலக நாடுகளில் இருக்கின்ற பல்வேறு பல்கலைக்கழகங்களில் தமிழை பயிற்றுவிப்பதற்காகவும் அவர் சென்று கொண்டிருக்கிறார். அத்தகைய சிறந்த பெருமகனாருடைய நூல் இன்று நாம் ஆய்வுக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நூலை நான் தொடக்கத்தில் வாசித்ததிலிருந்து இதை நாம் சான்றோர் தளத்தில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் அவர் நூலாசிரியரை போற்ற வேண்டும் என்றும் மிகுந்த ஆவலோடு இருந்தேன். அதற்கு சிறப்பான ஒரு நெறியாளர், சிறப்பான திறனாய்வாளராக நம்முடைய இலக்கிய சிங்கம் கிடைத்திருக்கிறார். உண்மையிலேயே இந்த நூல் பல்வேறு செய்திகளை நமக்கு தெளிவாக அறிமுகப்படுத்துகிறது. திருக்குறளை எப்படி பார்க்க வேண்டும், தொல்காப்பியத்தை எப்படி பார்க்க வேண்டும், தொல்காப்பியத்தில் உள்ள முரண்பாடுகள் ஏதேனும் இருக்கிறதா, உண்மையிலேயே அவை முரண்பாடுகள் தானா அல்லது பொழிப்புரை எழுதியவர்களால் அது முரண்பாடுகளாக நமக்கு காட்டப்பட்டதா என்று பல்வேறு கருத்துக்களை இந்த நூல் ஆகிறது. இந்த நூலாசிரியரை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அவருடைய பேட்டி ஒன்றை பார்த்தேன். அது இப்பொழுது உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொறுத்தவரைக்கும் அன்னை தமிழ்ல அன்னை தமிழ்ல ஆனா கூட ஒரு சாரார் தான் அன்னையை பற்றி தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. எது சிறந்த அன்னை, தமிழ் அன்னையா அது சமஸ்கிருத? சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்குங்க ஐயா. மக்களையே உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு மொழி இறைவனுக்கு, அதனால் தமிழ் அச்சனை மிகவும் சிறந்ததுதான். ஆனால் இதற்கான காரணங்கள் எங்கிருந்து வருகின்றன என்று பார்த்தால், உங்களுடைய குரல் ரொம்ப கம்மியா இருக்கு. குரல் ரொம்ப கம்மியா இருக்குங்கய்யா, சத்தம் கம்மியா இருக்குய்யா. சில பேர் தமிழ் சமஸ்கிருதத்துல அந்த பவர் இருக்கு, வைப்ரேஷன் இருக்கு, உயிர்ப்பு இருக்கு, அது தமிழ் அச்சனையில வராது என்று பல்வேறு விதமான பேர்.
பேச்சுலாம் இல்லாம ஆண்டாள் செய்த தமிழ் அர்ச்சனை தான், ராமானுஜர் செய்த தமிழ் அர்ச்சனை தான், திராவிட இயக்கத்தை விட்டு விடுங்கள். அன்னை தமிழ் அர்ச்சனை என்று திராவிட இயக்கம் சொல்வது வேறு, உங்கள் ஆண்டாளை சொல்வது வேறு, உங்கள் ராமானுஜரை சொல்வது வேறு. அவர்கள் எப்படி செய்தார்கள் என்று பார்ப்போம். ஒரு சமஸ்கிருத அர்ச்சனையும் பார்ப்போம், ஒரு தமிழ் அர்ச்சனையும் பார்ப்போம். ரெண்டுத்தையும் நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு, இதுல வைப்ரேஷனா அதுல வைப்ரேஷனா, எது புரியுது எது புரியுது அப்படின்னு மக்களிடையே நேரடியாக அந்த உணர்வு கிடைத்துவிடும். தமிழ் அர்ச்சனை முதல்ல சமஸ்கிருத அர்ச்சனை தொடங்குறேன். அவருடைய பெயர் கேட்கிறோம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு ராஜாத்திரை. அவங்க நட்சத்திரம் என்னன்னு? உத்திரட்டாதி. உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திர ராஜா திருவேங்கடம் மத்தியனுமானம் ஸ்ரீ ரங்கநாயகா அனைவருக்கும் வணக்கம். சார் பேசுறது ஒண்ணுமே கேட்கல சார். ஆமா 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 ஐயா, அந்த பேட்டியில வரக்கூடிய சத்தம் இதெல்லாம் ஒண்ணும் தெளிவா இல்லையா விட்டராசன் ஐயா? பீட்டராஜன் ஐயா, ஒரு அது ஐயா ஸ்கிரீன்லயே ஸ்கேர் பண்ணணும் ஐயா. சத்தம் இல்லாம பீட்டராஜன் ஐயா, அது போயிட்டு ஆன்லைன்ல நீங்க அப்படியே எடுத்து போட்டீங்கன்னா அது டைம் டிலேல வரும், உங்களுக்கு சரியா கேட்காது. அதனால நீங்க அப்படியே அந்த கருத்துக்களை உள்வாங்கி அப்படியே சொல்லிடுங்கய்யா. ஐயா பீட்டராஜன் ஐயா, கேக்குதுங்களா? கேக்குது. அதே வைப்ரேஷன், அதே உணர்வு, அதே இது, அதையும் மேலாக மொழி நேரடியாக தெரிகிறது. இறைவனோடு சேர்ந்து அந்த உணர்வை பெறும்போது ஆலயங்களிலே இப்படி தமிழில் சொல்வதனால் மக்கள் நேரடியாக வைத்து ரசிக்கும் போது அதனுடைய மதிப்பும் உணர்வும் கூடுவதால் தமிழ் அர்ச்சனை சமஸ்கிருத அர்ச்சனையை விடவும் காலமும் சிறந்தது. உணர்வால் மட்டுமே இல்லை, நீங்கள் உணர்வாலும் அணுகலாம், பகுத்தறிவாலும் அணுகலாம். அதே சமயம் உங்களுடைய குருமர்களான ஆண்டாள் ராமானுஜர் அர்ச்சனை காலமும் சிறந்தது சமஸ்கிருத அர்ச்சனைகள். கடைசியாவாச்சும் கேட்டதுங்களா? அவர் மிகச்சிறந்த ஒரு பாடலை பாடி அர்ச்சனை செய்வதை பற்றி பாடினார். வடமொழியிலையும் பாடினார், தமிழிலும் பாடினார். தமிழ் மொழியில் பாடும்போது நமக்கு புரிகிறது, வடமொழியில் பாடும்போது அந்த ஒலி நயம் எப்படி இருந்ததோ அதே போன்ற நயத்தோடு அவர் பாடி காட்டினார். தமிழிலும் வடமொழியிலும் ஒரே பாடல் நயம், அந்த வைப்ரேஷன் ஒன்றாகவே இருக்கிறது. ஆனால் தமிழில் பாடும்போது நமக்கு தெளிவாக புரிகிறது என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள், நமக்காக என்னவெல்லாம் வேண்டி அவர்கள் இறைவனை வேண்டுகிறார்கள் என்ற தகவல்கள் எல்லாம் நமக்கு புரிகிறது. அதை அவர் பாடி காட்டினார். அது ஏதோ சிக்கலினால் உங்களுக்கு சரியாக கேட்கவில்லை. இருந்தாலும் அதை பிறகு அந்த முகவரியை பார்த்து வாய்ப்புள்ளவர்கள் பிறகு பார்த்து கொள்ளுங்கள். இந்த நூலானது மனமாற தமிழை காண்பதற்கும் மனமாற தமிழ் உண்மையை புரிந்து கொள்வதற்கும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. அறியப்படாத தமிழையும், மறுக்கப்பட்ட தமிழையும், மறைக்கப்பட்ட தமிழையும், இன்றும் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழையும், இன்று திரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழையும் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்ற ஒரு நூலாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. இந்த நூல் அனைவருடைய கைகளிலும் இருக்க வேண்டும். அனைத்து வீடுகளிலும் இருந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த நூல் இலக்கியத்தை வாசிப்பதற்கு முன்பாக ஒரு முன்னோடியாக இந்த நூல் எல்லார் வீடுகளிலும் இருக்க வேண்டும் என்று என்னுடைய விருப்பத்தை கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றியா, நன்றி, மகிழ்ச்சி. ஆக சிறந்த ஒரு ஆசிரியர் குறித்த ஒரு அறிமுகத்தை தந்தீர்கள். ஆனாலும் நம்முடைய பிறமொழி
தமிழ் மொழி என்று இருந்தாலும் அவருடைய பாடல்கள் ஒலி மட்டும் குறைவாக எங்களுக்கு இருந்தது. பல இடங்களிலே மௌன மொழியாகவே போய்விட்டது என்பதனால் முழுமையாக எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்றாலும் அந்த பதிவினை குழுவிலே பதிவிட்டீர்களானால் தொடர்ந்து அதை கவனிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்பதனை ஐயாவுக்கு அன்போடு வேண்டுகோளாக வைத்து நம்முடைய அடுத்த நிகழ்ச்சிக்கு நாம் செல்கிறோம். அடுத்த பகுதி நம்முடைய அறிமுக உரை, நம்முடைய தொடக்க உரையினை வழங்குவதற்கு நம்முடைய மதிப்பிற்குரிய பொறியியல் முனைவர் நம்முடைய பாலமுருகன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பாருங்கள் ஐயா. வணக்கங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்வுன்றது தமிழ் மொழியை பத்தி நிறைய பேசுறதுக்கான நேரம் இருந்தாலும் 1 மணி நேரம் முடிக்கணும்ன்றதுனால நம்ம துரித நேரத்துல முடிக்கிறது தான் சரியா இருக்கும். இந்த நிகழ்வுன்றது 69வது மின் வெளியீட்டு விழான்றதுல அறியப்படாத தமிழ் மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான புத்தகத்தை ஆய்வறிக்கை செய்யக்கூடிய நபர் ஐயா நிமிர் இலக்கிய வட்டத்தோட நிறுவனர் திரு பாபு சசிதரன் ஐயா. அவங்க பொறியியல்லையும் கலக்குறாங்க, தமிழ்லையும் ரொம்ப சிறப்புற செஞ்சிட்டு இருக்காங்கன்றது வாழ்த்துக்கள். இங்கே வழி நடத்திட்டு கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து சான்றோர்களையும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளும் வேளையில் இந்த புத்தகத்தை அவர் ஏன் எழுதினாரு, எதுக்கு எழுதினாரு அப்படின்றத பத்தி எல்லாம் புத்தகத்துல சிறப்பா சொல்லியிருக்காரு நம்ம முனைவர் கண்ணபிரான் ஐயா. அவர் சமஸ்கிருதத்திலையும் முனைவர் பட்டம் வாங்கி, தமிழ்லையும் முனைவர் பட்டம் வாங்கி அதுக்கான சிறப்புரை செய்யற ஒரு விஷயத்த பார்க்கும்போது தமிழ் மேல உள்ள ஆர்வமா அல்லது தமிழ்ல இத்தனை இருக்கே இதை மற்றவர்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணமா அல்லது தமிழை ஒரு கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு, அது சாதாரண மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பா இதை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயமான்னு தெரியல. நிறைய விஷயம் செய்திகளா கொடுத்துருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அதை சான்றோர் தளம் அதை எடுத்து அந்த புத்தகத்தை ஆய்வுக்கு உட்படுத்தும் போது இன்னும் பல பேருக்கு சென்று சேருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியதற்கு சான்றோர் தளத்திற்கு மிகப்பெரிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளும் வேளையில் நான் ஒரு சிறிய ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்வதற்காக அனுமதி கேட்டுக்கொள்கின்றேன். நான் இப்போதான் ஒரு குறுகிய காலத்துல நான் ரஷ்யாவுக்கு நம்ம அரசு பள்ளி மாணவர்களை கூட்டி சென்றிருந்தேன். ரஷ்யாவுக்கு போற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அரசு பள்ளி என்றது வறுமைக்கான பள்ளியா அல்லது பெருமைக்கான பள்ளியான்னு பேசிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல விண்வெளி அறிவியலை பத்தி மாணவர்களுக்கு கொடுக்க வல்ல செய்தியை கொடுத்த சிவதான பிள்ளை ஐயா தலைமையில அந்த குழு அங்க பயணப்பெற்றோம். அங்க பார்க்கும்போது இங்க போய் விமான நிலையத்துல இறங்குனதுல இருந்து விமான நிலையத்துக்கு உள்ளார வெளியில வர்ற வரைக்கும் எத்தனை பேர்கிட்ட ஒரு மொழி ஆளுமை அப்படின்றது, தாய்மொழி பற்று என்பது எப்படி உள்ளது என்பதை கேட்கும்போது பேசும்போது ஒரு பிரமிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது மிக ஆகாது. ஆனா பிரமிப்புன்னு சொல்றதை விட ஒரு பையனோட செல்போன் தொலைஞ்சு போச்சு, தொலைபேசி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு பதட்டத்துல இருக்காப்ல, அத போய் பதட்டத்தோட அங்க உள்ள ஒரு செக்யூரிட்டி கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஒரு காவலாளியை பார்த்து சொல்றோம். அவரு கேக்குறாரு, அந்த மொழிய அதை தாண்டி அவரால் என்ன கிரகிக்கணும் போகணுன்றத கூட சொல்ல தெரியல. அவரும் இசைவு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா 10 நிமிடம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க ஒரு 10 பேர்கிட்ட பேசுறோம். 10 பேர்கிட்டையும் அதை தாண்டி பேச முடியல. ஆனா ஒரு விடயம் என்ன தெரிய வருகிறது என்றால், அங்க இருக்கக்கூடிய மொழி ஆளுமை பல பேர் பல இடத்திற்கு பல விஷயமாக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லக்கூடிய இடத்துக்கெல்லாம் போயிட்டு வர்றாங்க. அப்படின்னும் போது எல்லா மொழி புலமையும் அவங்கள்ட்ட இருக்கு. ஆனா பகிரும் போது தாய்மொழியில மட்டுமே பகிர்றாங்க அப்படின்ற உணர்வை பார்க்கும்போது நிச்சயமாக தாய்மொழி மேல பற்று உள்ள அப்படி ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்ப நம்ம அந்த செய்தியை மட்டும்தான் நான் இங்க பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா தாய்மொழி பத்தி பேசுறதுக்கு கூட நான் யாரோ ஒருத்தங்க ஏதாவது பேசினா நம்ம திரும்பவும் எதையாவது ஒண்ணு பதில் சொல்லணும்னா அவர்கள் எந்த மொழியில பேசுறாங்களோ அந்த ஆளுமை தன்மை நம்மகிட்ட இருக்குன்ற ஒரு பெரிய ஆளுமை தன்மையோட நம்மளும் அந்த ஸ்லாங்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஃபொனெட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இதுல எல்லாம் வச்சுட்டு நிறைய பேசுறோம். ஆனா நம்ம தாய்மொழி பற்றிய இலக்கணமோ அல்லது இலக்கியத்தை பற்றியோ ஒரு தெளிவில்லாத ஒரு காரணத்தினால அடுத்த தலைமுறைக்கு
அதை சொல்ல மறந்துட்டோமோ அப்படின்ற ஒரு அந்நியம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த அந்நியப்பட்ட ஒரு விஷயத்த கையில எடுத்து ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை ஆய்வுக்கு உட்படுத்தி இன்று நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களும் அதை சார்ந்த விஷயங்கள் அடுத்த தளத்திற்கு செல்லும் போது நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக இதை ஆய்வுபடுத்தக்கூடிய நம்ம பாபு சசிதரன் ஐயாவும் அதை பத்தி தெளிவுபடுத்துவாங்க. வெற்றி நிலவன் ஐயா அதை மகிழ்ச்சியுரையோட சொல்லும் போது, அதை தொகுத்து வழங்கும் போது நிச்சயமாக அதை சார்ந்த அத்தனை விடயங்களையும் பகிர்வாங்கன்றத மகிழ்ச்சி சொல்லி நன்றியுடன் விடைபெறுகிறேன். மகிழ்ச்சி. நன்றிங்க, மிக்க நன்றிங்க. அருமையான ஒரு அயல் நாட்டு பயணம், மாணவர்களையும் சற்று அழைத்து சென்று அவர்களுக்கும் நல்ல ஒரு அனுபவத்தை தந்தமைக்காக நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக சிறந்த ஒரு தொடக்க உரையை தந்தமைக்கு நன்றியை உரித்தாக்குகிறோம். அடுத்து நம்முடைய அரங்கத்தில் தலைமை உரை வழங்குவதற்கு நம்முடைய மதிப்பிற்குரிய தமிழியலன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா அவர்கள் தமிழ்நாட்டு அரசினுடைய மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தினுடைய உறுப்பினராக தற்போது இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமி என்கிற ஒரு அருமையான ஒரு அமைப்பினை தொடங்கி விருப்பம் மட்டும் உடைய ஆற்றல் மிக்க இளைஞர்களை எல்லாம் ஆட்சியாளராக மாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இயக்கி அதனுடைய இயக்குனராக இருந்து கொண்டிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. கலந்துருவாடுவோம் தமிழ்நாடு என்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு சீரிய முயற்சியினை மேற்கொண்டு பல்வேறு இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த தமிழ் அறிஞர்கள்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு பெரும் பணியினை செய்து கொண்டிருக்கிறார் ஐயா அவர்கள். கலந்துரையாடுதல் என்பது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல. அதனை செய்து கொண்டிருக்கிற ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா அவர்களை அன்போடு நம்முடைய தமிழ் ஐயா அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. நண்பர்களே வணக்கம். கல் தேய்த்து தீகண்ட காலம் தொட்டு, கல்வெட்டு ஓலைகளின் படிவம் தொட்டு, நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ் தாயை உன் தாழ் தொட்டு பணிகின்றேன், வாழ்த்திடப்பா. நிகழ்ச்சியை முறைப்படுத்தி எடுத்து சென்று இன்று 69வது மின்னூல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற சான்றோர் தளத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு எனது அன்பான வணக்கம். மிக குறிப்பாக அன்பிற்குரிய நண்பர் திரு பீட்டர் ராசன் அவர்களுடைய தொடர் முயற்சி, அறிவியல் தமிழோடு தொடர்பு இருக்கிற நூல்களை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்ற பேரார்வம், இவற்றுக்கு எனது அன்பான வணக்கங்களை சொல்லி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய வெற்றி நிலவன் அவர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு தாமதமாக வர இருக்கிற அன்பிற்குரிய நண்பர் மன்னன் அவர்கள், நோக்கோரை வழங்கி இருக்கிற மிக அண்மையில் ருசியாவுக்கு சென்று விட்டு வந்திருக்கிற அன்பிற்குரிய பாலமுருகன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நூல் திறனாய்வினை சிற்பமாக செய்ய இருக்கிற நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய ஐயா பாபு சசிதரன் அவர்களுக்கும், என்னால் அரங்கத்தில் இருக்கிற அனைவருடைய பெயரையும் வெற்றி நிலவன் அவர்களும் பீட்டராசன் அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மட்டுமல்லாது இந்த நிகழ்ச்சியை 1 மணி நேரத்தில் முடித்து விட வேண்டும் என்ற விருப்பமும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு இருப்பதை அறிகிறேன். அதனால் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஆனால் அரங்கத்திலே ஆக சிறந்த ஆளுமை ஒருவர் வந்திருக்கிறார். அவரை நாம் குறிப்பிட்டே ஆக வேண்டும். திரைத்துறையில் முத்திரை பதித்திருக்கிற, தொடர்ந்து பல்வேறு இலக்கிய நிகழ்வுகள் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற, தொடர்ந்து நூல்களை எழுதி கொண்டே இருக்கிற அன்பிற்குரிய திரைப்பட இயக்குனர் ஐயா ராசி அழகப்பன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது அன்பான வணக்கம். அறியப்படாத தமிழ் மொழி என்கிற இந்த நூல் மிக அருமையான செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறது. நாம் எதை குறித்தெல்லாம் பேசுகிறோமோ, அதை குறித்தெல்லாம் என்னென்ன விவாதங்கள் நிகழ்ந்தேறி இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் 2018 ஐயா அவர்கள் மிக அருமையான நூலாக எழுதியிருக்கிறார். நாம இன்றைக்கு இலக்கிய உலகத்தில் எந்த விவாதங்களை, எந்த எதிர்நிலை செய்திகளை சந்திக்கிறோமோ அவற்றையெல்லாம் அவர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிற முறையினை நான் பார்க்கிறேன். மிக குறிப்பாக கல் தோன்றி மண் தோன்றா காலம் என்று சொல்லுகிற அந்த செய்தியை நாம் பொருத்தப்பாடுடையதாக சொல்ல முடியுமா என்று ஐயா அவர்கள் பார்க்கிற அந்த முறையை நான் மிக கவனத்தோடு பார்க்கிறேன். நாம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற விளக்கங்களிலிருந்து ஐயா எடுத்துக்கொண்டிருந்தாலும் சரி, அல்லது தானாகவே சிந்தித்து எழுதியிருந்தாலும் சரி, அது மிக பெரிய ஒரு தேவையான சிந்தனையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். மொத்தம் இந்த நூலில் 14 தலைப்புகள் இருக்கின்றன. அவற்றை தான் நான் காட்சிப்படுத்துவதற்காக முயன்றிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன்.
தெரியுதுங்களா அங்க பெற்றையா காட்சிப்படுத்த தெரியுது. கல் தோன்றி மண் தோன்றா என்றது தமிழ் பொய்யா அது உண்மையா? திருக்குறளின் முரண்பாடுகள் ஏன்? அணுவை துளைத்து என்பது தமிழர் அறிவியலா? முருகன் என்பது தமிழ் கடவுளா சமஸ்கிருத கடவுளா? ஆறுபடை வீடுகளில் எத்தனை வீடுகள்? எது முதல் திணை, குறிஞ்சியா முல்லையா? தமிழ் மறைப்பு அதிகாரம், துக்கடாக்கள், சிறு தலைப்புகள் என்ற பொருளில் சொல் என்று சொல்ல வேண்டியது சித்திரையா தையா? திராவிடமா தமிழா? தொல்காப்பியத்திலே சாதி உண்டா? சிலப்பதிகார கம்பராமாயண சண்டை, இலக்கண அரசியல், நாட்டுப்புற தமிழ், சொல் செப்பு பறை, பூ அலர் மலர் என்று ஒரு சொல் குறித்தன ஒரு பொருள் குறித்தனவாக வருகிற பல்வேறு சொற்கள், ஆங்கிலத்தில் சினோனிம்ஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, அவற்றை குறித்த செய்திகள், தமிழ் ஊர் பேர் விகுதிகள் என்று ஐயா அவர்கள் எழுதியிருக்கிற இந்த 14 தலைப்புகளும் ஒரு தமிழ் மாணவனாக இருந்து இலக்கிய மேடைகளுக்கு கீழே அமர்ந்திருக்கிற ஒரு நேயன், ஒரு வாசகன், ஒரு தமிழ் ஈர்ப்புக்காக நிகழ்ச்சிகளை வந்திருக்கிற ஒரு மனிதன் சந்திக்கிற எதிர்நிலை வினாக்கள் ஆகும் இவைகள் எல்லாம். இந்த எதிர்நிலை வினாக்களை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது நம்ம கல் தோன்றி மண் தோன்றா அது நமக்கு தொடர்ந்து நம்ம கேட்டுட்டே வந்துட்டோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் திலையில ஏன் தொல்காப்பியர் மாயோன் மேய காண்ட்ரோய் உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய பெருமணல் உலகமும் வருணன் என்று சொல்லுகிற அந்த நிலங்களிலே, அதாவது முதல் குறிஞ்சியை சொல்லுகிறார், அடுத்து மன்னிக்க வேண்டும், முதல் முல்லையை சொல்லுகிறார், அடுத்து குறிஞ்சியை சொல்லுகிறார், அப்புறம் நெய்தல், அப்புறம் பாலை என்ற இந்த வடிவத்தில் 4 நிலங்களை மட்டும் அவர் சொல்லிவிட்டு செல்லுகிற அந்த செய்திகள் இருக்கிறது. அப்பொழுது மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீங்குணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே என்று ஏன் முல்லை தமிழர்களின் முதல் திணையாக இருக்கிறது என்ற செய்திகளை ஐயா இருவேறு கட்டுரைகளில் நிறுவி இருக்கிற பாங்கினை பார்க்கிறோம். அது நண்பர் பீட்டராசன் அவர்களும் நண்பர் பாலமுருகன், வெற்றிநிலவன் அவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதை போல அறிவியலோடு பொருத்தப்பாடுடைய செய்திகளை சொல்லுகிறார். திருக்குறளில் ரொம்ப சுவையான ஒரு செய்தியை கவனித்தேன். இவ்வளவு நாட்கள் நாம் இலக்கியத்தில் இருந்தாலும் கேள்விப்பட்டிருக்கிறோம். திருக்குறளுடைய முதல் அதிகாரத்தில் இருக்கிற 10 குறட்பாக்கள் அதே வரிசையோடு வைக்கப்பட்டிருக்கவில்லை. தருமர், மனக்குடவர் என்று வருகிற அந்தவர்கள் இந்த 10வது குறளை 9வது குறளாக வைத்து எழுதியிருக்கிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்பது பரிமேலழகர் மட்டும்தான் 10வது குறளாக வைக்கிறார். அந்த எண்கள் எல்லாம் மாறி இருக்கின்றன. அவற்றுக்கான ஆய்வுக்குள் அவர் இறக்குகிறார். 380வது குறளாகவும் 620வது குறளாகவும் இருக்கிற தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்ற குறட்பாவும், ஊழிற் பெருவழி ஆவுல மற்றொன்று சூடினும் தான் முந்துரும், ஊழையும் உப்பக்கம் காண்பர் உளவின்றி தாழாந்து உணர்ச்சுபவர் என்கிற அறத்துப்பாலின் நிறைவு குறளுக்கும் 620 380 620 2 குறளுக்கும் இடையே ஊழ் குறித்து திருவள்ளுவர் என்ன முரண்பட்டிருக்கிறார் என்ற செய்திகளை எல்லாம் ஒரு இலக்கிய நிகழ்ச்சிக்கு சென்றிருக்கிற பார்வையாளனுக்கு தோன்றுகிற ஐயங்களை எல்லாம் சென்று வந்து நிறுவி இருக்கிற பாங்கினை பார்க்கிறோம். ஊழ் என்பது அறத்துப்பாலில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழிற் பெருவழி ஆவுல மற்றொன்று சூழினும் தான் முந்தூரும் என்பது தனி மனிதனுக்கு சொல்லப்படுகிற செய்தி. ஆனால் ஒரு ஆட்சியாளர் வருகிற போது நான் முதல்வராக இருக்கிறேன், துணை முதல்வராக இருக்கிறேன், அமைச்சராக இருக்கிறேன் என்றால் எனக்கு இந்த ராசி பலன்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்து விட்டு எனக்கு 7.5 நாட்டு சனி என்று இருக்கிறது, அடுத்து 2.5 ஆண்டுகள் என்று நான் ஆட்சியை செய்யாமலே விட்டுவிடக் கூடாது. அப்போ ஊழையும் உப்பக்கம் காண்கிறவர்களாக தனி மனிதனாக வருகிற போது அவரை ஊழை முன்னிறுத்துவதும், பொது தளத்திலே இருந்து ஆட்சி தளத்திலே முடிவு செய்கிற இடத்திலே இருக்கிறவர்கள் விதி கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லி இருக்கிறார். அது வள்ளுவத்துக்குள் இருக்கிற முரண் அல்ல என்கிற செய்திகள் பல்வேறாக. நமக்கு இருக்கிற முருகன் யார்? அவருடைய சுப்பிரமணியன் யார்? நமக்கு இருக்கிற முருகன் மயில் எப்பொழுது கிடைத்தது? அவர் உலகத்தை சுற்றி வருவதற்கு
தந்தை தாயிடத்திலிருந்து ஞானப்படுத்தி பெறுகிற போது வாகனம் வைத்திருந்தார் என்றால் அவருக்கு பின்னால் மயில் கிடைத்ததாக என் கதை சொல்கிறார். அப்புறம் அவர்கள் வேறு இந்த 5 திணை தெய்வங்களையும் ஒரு இடத்துல பட்டியல் போட்டு ஐயா எழுதுறார். நாம் வணங்குகிற முருகன் வேறு, அவர்கள் வணங்குகிற சுப்பிரமணியன் வேறு. நாம் வணங்கி கொண்டிருக்கிற மாயோன் வேறு, அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிற கிருஷ்ணன் வேறு. நாம் வணங்கி கொண்டிருக்கிற இந்திரன் வேறு, அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிற தெய்வங்கள் வேறு என்பதையெல்லாம் ரொம்ப அருமையான, அதாவது நான் மீண்டும் அந்த சொல்ல விரும்புகிறேன், ஒரு இலக்கிய நிகழ்ச்சியின் பார்வையாளனுக்கு ஏற்படக்கூடிய அடிப்படை ஐயங்களை இலக்கிய தரவுகளோடு கொண்டு வந்து சேர்க்கிறார். அணுவை துளைத்து என்று சொல்லுகிற கடுகை துளைத்திலிருந்து ஏன் அணுவை துளைத்து என்று வந்தது என்ற நமக்கான ஏற்படுகிற செய்திகளை அதற்கான செய்திகளோடு கொண்டு வந்து சேர்க்கிற முறையாக இருந்தாலும் சரி, குறுந்தொகையின் ஆழத்திற்கு சென்று அதற்கான மெய்ப்பாடுகளை செய்திகளை எடுத்து வருகிற முறையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு தமிழகம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிற சனாதனம் குறித்த செய்தியையும் ஐயா அவர்கள் எழுதுகிறார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று எழுதிவிட்டு போனவன் வள்ளுவ பாட்டு. பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும் அல்ல, உயரமாக இருக்கிறவர், கருப்பாக இருக்கிறவர், குள்ளமாக இருக்கிற மனிதர்கள் சமம் என்று வள்ளுவன் எழுதவில்லை, எல்லா உயிர்களும் சமம் என்று வள்ளுவர் எழுதியிருக்கிறார். இந்த உலகத்திலே இருக்கிற விலங்குகளும் பறவைகளும் தாவரங்களும் புழுக்களும் பூச்சிகளும் கூட மனிதனுக்கு சமமாக வைத்து பார்க்கப்பட வேண்டியவை. அதனால் இது சனாதனத்தின் எதிர்ப்பு குரல் என்ற செய்தி. இப்ப ஐயா ஒரு காணொலியில் நான் பார்த்தேன், சொன்னார் இல்லையா, வடமொழி ஸ்லோகத்திற்கும் தமிழனுடைய மெய்யியல் பாடலுக்கும் உள்ள செய்தி என்று எனக்கு இந்த நூல்ல எது பிடித்திருக்கிறது என்றால், ஒரு எளிய மனிதனின் ஐயத்தை மிக தரமான இலக்கிய சான்றுகளோடும் தான் சந்தித்திருக்கிற விளக்கங்களோடும் மிக அருமையாக எழுதியிருக்கிறார். இந்த நூல் ஒரே நேரத்தில் 2 பகுதிகளை இணைக்கிறது. இலக்கியத்தில் ஆழங்கால் பட்டிருக்கிற மனிதர்களுக்கு இந்த நூல் எளிதாக செய்திகளை கொண்டு சேர்க்கிறது. இலக்கியத்தில் வளர வேண்டும் என்று நினைக்கிற தொடக்க நிலை வாசகனுக்கு இது புதிய திறவுகளை வினாக்கள் இருந்து கொண்டே இருக்கும். சுபவி அவர்கள் தான் அதை சொல்லுவார், விளக்கம் பெறுவதற்கான வினாக்கள், வீழ்த்துவதற்கான வினாக்கள் என்று. எனவே உங்களை வீழ்த்துவதற்கான வினாக்களுக்கு நீங்கள் விளக்கம் தருகிற வாய்ப்பை இந்த நூலை படிக்கிற போது பெறுவீர்கள் என்று சொல்லி, இந்த நூலை எழுதியிருக்கிற நூல் ஆசிரியர் அவர்களுக்கும், அவர் இன்று வர இயலவில்லை, வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாலும் அவருடைய பணி பாராட்டுக்குரியது. இந்த நூலை திறனாய்வு செய்ய இருக்கிற தம்பி பாபு சசிதரன் அவர்களுக்கும், ஒருங்கிணைத்திருக்கிற பீட்டர் ராசன், வெற்றி நிலவன், மன்னர் மன்னன், பாலமுருகன் உள்ளிட்ட நண்பர்களுக்கும், அவையிலே நிரம்பி இருக்கிற நன்னன்குடி அவ்வை, ராசி அழகப்பன் உள்ளிட்ட ஆளுமைகளுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை சொல்லி, இந்த நூல் வைரமுத்தனுடைய முன்னுரையோடு வந்திருக்கிறது என்கிற சிறப்புக்கும் உரியது. அவர் ரொம்ப குறித்து கவனித்து அவருடைய முன்னுரையை அணிந்துரையை மிக அழகாக IPS படித்திருக்கிற ஐயா கலியமூர்த்தி அவர்கள் எழுதியிருக்கிறார். இன்னொரு நண்பர் யோசிப் என்கிற நண்பரும் எழுதியிருக்கிறார். அவர்களெல்லாம் இந்த நூலை வியந்து கவனித்திருக்கிறார்கள். அப்படி இது மின்னூலாகவும் கிடைக்கிற காரணத்தினால், சான்றோர் தளத்தில் பதிவேற்றப்படுவதனால், அதனுடைய இணைப்பு நமக்கு கிடைக்கப்பெறுவதால் நாம் படிக்க வேண்டிய மிக முகாமையான, தவிர்க்காமல் படிக்க வேண்டிய நூல்களில் ஒன்றாக இது இடம்பெற்றிருக்கிறது என்பதை சொல்லி, நூலாசிரியருக்கும் சான்றோர் தள நண்பர்களுக்கும் நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். நன்றிங்க. சிறப்பான அருமையான ஒரு தலைமை உரையை தந்தீர்கள். சற்றேறக்குறைய அந்த நூல் குறித்த ஒரு பருந்து பார்வையாக ஒரு திறனாய்வையை செய்து விட்டீர்கள் என்றுதான் நாம் கருதுகிறோம். அந்த வகையில அருமையான பதிவுகளை தந்தீர்கள், நன்றி. அடுத்து நமக்கு ஒரு வாழ்த்துரை வழங்குவதற்காக நம்முடைய அரங்கத்திலே எதிர்பாராத விதமாக இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய இயக்குனர் அவர்கள் ஐயா அவர்களை நம் இந்த இடத்துல பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற இடத்துல அவருடைய ஆகச்சிறந்த ஒரு விருதினை பெற்றவர் ஐயா அவர்கள். வண்ணத்து பூச்சி என்னும் சிறுவர்களுக்கான ஒரு திரைப்படத்தை இயக்கி அதன் வழியாக தமிழ்நாடு சிறந்த விருதினை பெற்றவர் ஐயா அவர்கள். தொடர்ந்து பல ஆண்டுகளாக திரைப்படத்துறையில இயங்கி கொண்டிருக்கூடிய சமூகவியல் சார்ந்த ஒரு பற்றாளர் ஐயா அவர்கள், தமிழ் பற்றாளர் ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். பாருங்கள் ஐயா.
வணக்கம், கேக்குதுங்களா? சிறப்பா கேக்குதுங்கண்ணா. வணக்கம் வணக்கம். வணக்கம் பாபு சசிதரன், உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நான் திடீர்னு அந்த நிகழ்ச்சி பார்த்ததை இன்னைக்கு வீட்டுல இருக்கிறதுனால நிச்சயமா இதை நம்ம கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவுசார் உலகத்தை இந்த நிமிர் இலக்கிய இந்த அமைப்பு உண்மையிலேயே நீங்க எல்லாம் வந்து தமிழ் உலகம் உங்களுக்கு எல்லாம் நன்றி செலுத்தணும் என்றும் கடமைப்பட்டிருக்கும். நீங்கள் வாழ்கிற போது நாங்கள் இருக்கிறோம் என்பது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்வும் உயர்வும் தான். தொடர்ச்சியாக தமிழில் வந்து இவ்வளவு அழகாக இந்த நூலை பற்றி சொல்லியதும், தொடர்ச்சியாக இந்த வெற்றிகளினுடைய அந்த தொகுப்புரை வந்து அழகாக செம்மையாக இருப்பதும், சோவியத் நாட்டுக்கு நான் போனேன்னு நினைச்சுக்கும் போது என்ன போங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்னுடைய ஆசிரியர் வலம்புரிஜான் அவர்களை தான் நினைச்சேன். இப்போ மாணவர்களா இருந்ததுன்னு சொன்னா நம்முடைய பாலமுருகன் சார் கூட போயிருக்கலாம். அது மாதிரி ஒரு இனிமையான அந்த நிகழ்வோடு இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது. தொடர்ந்து இந்த நிகழ்வுகளில் நான் கலந்து கொண்டு தமிழையும் கூறிய அறிவையும் கேட்கும் ஒரு வாசகனாக நான் இருப்பேன். இந்த வாய்ப்பு தந்த இந்த நிமிர் இலக்கிய அமைப்புக்கும் சசிதரனுக்கும் பாபுசேனுக்கும் மிக்க நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி மிக்க நன்றி. சிறப்பான வாழ்த்துறை. நிச்சயமாக நாம் சான்றோர் தளத்தினுடைய அனைவரும் மகிழ்ந்தோம் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு. நன்றி நன்றி. அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு நம்முடைய மதிப்பிற்குரிய வேதியியலாளர் திருமதி சாந்தலட்சுமி இளங்கவி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அம்மா குறித்த ஒரு சிறிய அறிமுகம். 27 ஆண்டுகளுக்கு மேலாக தொலைக்காட்சியிலே விவாத அரங்கத்தை பல்வேறு விவாத அரங்குகளை செய்து கொண்டு வரக்கூடியவராக அம்மா அவர்கள் இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இதழியல் சார்ந்த கல்வியையும் பெற்றிருக்கிறார். இவர் ஒரு பிஎஸ்சி வேதியியல் பட்டதாரி என்பது குறிப்பிடத்தக்கது. அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் எம்ஏ சோசியாலஜி, எம்பில் சோசியாலஜி என்றெல்லாம் தொடர்ந்து படிப்பினை தொடர்ந்து இருக்கிறார்கள். அதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் பிஜி டிப்ளமா வந்து ஒரு தொழில்துறை சார்ந்த ஒரு கல்வியையும் பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து சமூகவியல் சார்ந்து இயங்கக்கூடியவராக இருக்கிறார். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சிறப்பு விருந்தினராக இருக்கிறார். தன்னம்பிக்கை பேச்சாளராக இருந்து வருகிறார். கவிதை, கட்டுரை நூல்களை எல்லாம் வெளியிட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக துள்ளி வருகிறது வேல் என்கிற தொகுப்பு குறிப்பிடத்தக்க ஒரு தொகுப்பாக இருக்கிறது. அப்படி பல்வேறு சிறப்புகளுடைய மதிப்பிற்குரிய அம்மா அவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசினுடைய மேனாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இளங்கவி என்கிற ஒரு சிறப்பினை சேர்த்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லி அம்மா அவர்களை அன்போடு வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம். பாருங்கள் அம்மா. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இந்த சான்றோர் தளம் மற்றும் பண்பாட்டு பயன்பாட்டு குழுமம் நடத்தும் இந்த 69வது வட்டம் மின்னல் வெளியீட்டு அரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து சான்றோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முனைவர் கண்ணபிரான் ரவிசங்கர் அவர்கள் எழுதிய அறியப்படாத தமிழ் மொழி என்ற இந்த மின்னூல் வெளியீட்டு அரங்கத்தில் வாழ்த்துரை வழங்க எனக்கு வாய்ப்பு நல்கிய போரிஞர் திரு பீட்டராசன் ஐயா அவர்களுக்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். நிகழ்ச்சியை தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர் திரு ஆனந்தராஜ் சார் அவர்களுக்கும், வரவேற்பை வழங்க வந்திருக்கும் பாவலசை மன்னன் ஐயா அவர்களுக்கும், தொடக்க உரை வழங்கிய திரு பாலமுருகன் சார் அவர்களுக்கும், நோக்க உரை வழங்கிய திரு பீட்டராசன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சி நெறியாளிகை செய்யும் பேராசிரியர் முனைவர் திரு வெற்றி நிலவன் அவர்களையும், தமிழ்துறை மாநில கல்லூரி சென்னையை சேர்ந்தவர், நூல் திறனாய்வு செய்ய வருகை தந்துள்ள திரு பாபு சசிதரன் சார் அவர்களையும், மற்றும் எனக்கு முன் வாழ்த்துறை வழங்கிய பேராசிரியர், நான் ஒரு IAS அகாடமி இயக்குனரும் தமிழ்நாட்டரசின் மாற்றுத்திறனாளிகள் நலவாரிய உறுப்பினரான பேராசிரியர் திரு தமிழிலவர்களை வருக என வரக்கிறேன். மேலும் நிகழ்ச்சி காப்பாளர்கள் முனைவர் பாலமுருகன் மேலாளர் TEDA, முனைவர் பேரா தமிழியலன் திரு ஏசுராஜ் நிறுவனர் JPS அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். நூலாசிரியர் அவர்கள் அறியப்படாத தமிழ் மொழி என்ற தலைப்பில் நாம் அறிந்திர கவனிக்க தவறிய பல விஷயங்களை எடுத்து காட்டியதோடு மட்டுமல்லாமல் தமிழின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகவும்
பிறமொழி ஆதிக்கம் அல்லாமல் தமிழை வாழ வைக்க என்ன செய்யலாம் என்று தெரிவித்துள்ளார். KRS என்று சமூக ஊடகங்களில் பரவலாக அறியப்படும் முனைவர் கண்ணபிரான் ரவிசங்கர் சார் அவர்கள் தமிழில் நலன்கள் பேணி பாதுகாக்க அறிஞர் அளவிலே நின்று விடாமல் ஒவ்வொரு இல்லத்திலும் நிகழ தமிழின் இறைமை, தமிழில் குழந்தை பெயர்கள், தமிழில் கலைச்சொல், தமிழிசை பரவல், தமிழின் அடிப்படை இலக்கணம், தமிழில் கலந்துவிட்ட பிறமொழி மரபுகளின் விலக்கல், மெய்த்தமிழ், சங்கத்தமிழ் அறிந்து அறிவித்தல், தமிழில் வானியல், அறிவியல் காதல் வளர்த்தல் என்று பலவற்றை உள்ளடக்கியதுதான் இந்த நூல். நூலாசிரியர் அவர்கள் வடார்காடு மரபில் தோன்றி பல நாடுகள், அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் பரவலாக சென்றுவிட்டு அங்குள்ள வெளிமரபுகளை தமிழோடு ஒப்பு நோக்கலும் மொழி வேர்ச்சொல் ஆய்தலும் தான் இந்த நோக்கத்தின் தனி விருப்பம், அவரின் தனி விருப்பமாகும். தமிழ் மட்டுமன்றி வடமொழியும் பயின்றமையால் இருவேறு மரபியல் நுழைத்து வேறுபட்டு காட்ட வல்லவர். தமிழின பக்தி இலக்கியத்தை ஆழ வாசித்து ஆழ்வார் அருளி செல்லும் நாயன்மார் நற்றமிழ் தேவாரங்களும் ராமானுஜர் மரபுகளும் திராவிட தமிழ் இயக்க வரலாறும் நனி பயின்றவர். அகம்சார் திருக்குறள், புறம்சார் அறிவியல், இவ்விரு நெறிகளை வரும் தமிழ் முறையின் விடியல் என்பது இவர் துணிவு. நூலாசிரியர் பல தலைப்புகளை அருமையாக விளக்கியுள்ளார். கல் தோன்றி மண் தோன்றா தமிழ் பொய்யா, திருக்குறள் முரண்பாடுகள் ஏன், அணுவை துளைத்து தமிழர் அறிவியலா, முருகன் தமிழ் கடவுளா, சமஸ்கிருத கடவுளா, அறுபடை வீடுகளில் எத்தனை வீடுகள், எது முதல் குறிஞ்சியா முல்லையா, தமிழ் மறைப்பு அதிகாரம், துப்படங்கள் சித்தரையா தையா, திராவிடமா தமிழா, தொல்காப்பியத்தில் சாதி உண்டா, சிலப்பதிகார கம்பராமாயண சண்டை, இலக்கண அரசியல், நாட்டுப்புற தாழ்வு, சொல் செய்ப்பு, பறை, பூ, அல், மலர், தமிழகத்தில் ஊர் பேர் விகுதல் முதிர்ச்சியை விளக்கியுள்ளார். மேலும் தொல்காப்பியன் முதல் பரமசிவன் வரை, ஐயன் வள்ளுவன் முதல் மொழிஞாயிறு பாவலர் வரை அறிஞர் அளவிலே தங்கிவிட்ட தமிழ் உண்மைகளை உங்கள் வீட்டுக்கு எடுத்துவருவதே இந்நூலின் நோக்கம். தமிழ் குலத்தை உங்களோடு சேர்த்து தூர்வாரும் புத்தகமே இது என்று கூறுகிறார். மகிழ்ச்சியா ஒரு கை கொடுக என்று கூறுகிறார். இந்நூல் வழக்கமான நூல் அல்ல என்றும் வாசகர்களோடு நேரடியாக பேசும் புத்தகம் என்பதையும் எடுத்த எடுப்பிலே குறிப்பிடுகிறார். பொய்யகல நாளும் புகழ் விளைத்தல் என் வியப்பாய் வையகம் போர்த்த வயங்கு ஒளிநீர் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி, கல் தோன்றி அதாவது மலை தோன்றி, மண் தோன்றா வயல்கள் தோன்றா, முல்லை குறிஞ்சி தோன்றி, மருத நாகரிகம் தோன்றாத காலத்தே கையில் வாளோடு வெளிப்பட்டு வீரமாக ஆணிரை காக்கிறவர்களே கரந்தை திணையில் வாழ்க இந்த ஆதிக்குடிகள், இதான் பாடலின் முழு பொருள் என்று. எந்த திணை முதலில் தோன்றியது? மருதம் பின்புதான் தோன்றியது என்று கூறுகிறார். மருதம் தோன்றாத காலத்திலேயே ஆதிக்குடிகள் வாளோடு தோன்றி ஆணிரை காக்க போர் செய்கிறார் என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, திருக்குறளில் சில முரண்பாடுகள் உள்ளன என்று கூறுகிறார்கள். திருக்குறளில் உள்ள முரண்பாடுகள் மிக அழகாக விளக்கியுள்ளார் இந்த நூலில். திருக்குறளை அவர் உலக பொதுமறை என்பது ஒரு சிறப்பு பட்டமே. பொதுமறை என்பது காமன் என்ற பொருள்தான், யூனிவர்சல் என்ற பொருள் அல்ல என்று குறிப்பிடுகிறார். குறளை சூழல் நெறியாக நம் மனித சூழலுக்கு அவரவர் வாழ்க்கை சூழலுக்கு வாழ்வியல் வழிகாட்டி என்று கொள்வோம் என்று கூறுகிறார். சூழல் நெறியாகத்தான் பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார். எல்லா குறளும் எல்லோருக்குமானது அல்ல, சூழலுக்கேற்ப சூழல் நெறி என்று கூறுகிறார். மூல நூலுக்கு உட்பட்டே உரைகள், மூல நூலையே முழுங்கிவிட அல்ல என்று குறிப்பிடுகிறார். அவரவர்கள் அவரவர் வாழும் சூழலில் அறமுறைக்கின்றனர். ஒரு சூழல் ஒருவருக்கு பொருந்தும், இன்னொருவருக்கு பொருந்தாது. எல்லா குறளும் எல்லோருக்குமானது அல்ல என்று முரண்பாட்டின் காரணத்தை விவரிக்கின்றார். அணுவை துளைத்தேள் கடலை புகழ் கூறுக தரித்த குறள், திருவள்ளுவ மாலை, ஔவையார் இந்த பாடலை இருக்கிறது. அணுவை துளைத்து என்ற பாடல் மிக சிறிய கடுகை துளைத்து அதில் 7 கடல் தூளமுள்ள கருத்தை வைத்தாற்போல் என்று குறளின் நுட்பம் சொல்ல வந்த ஊமை மட்டுமே. அதாவது 7 கடலில் உள்ள கருத்தை எல்லாம் சிறிய அணுத்துகளில் உள்ளே வைப்பது போன்றது என்று சொல்கிறார். நியூக்ளியர் ஃபிஷன் அல்ல என்று அவர் அறிவியலையும் இதில் புகுத்துகிறார். அதே போல முருகன் தமிழ் கடவுளா,
சமஸ்கிருதோட கடவுளா என்ற கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் கடவுள் முருகன் சேயோல், தமிழ் முருகன் வேறு, சான்ஸ்கிரிட் சுப்பிரமணியன் வேறு. தமிழ் கடவுள் முருகன் மேல் இன்றுள்ள கதைகள் பழங்கதை, தந்தைக்கு உபதேசம், அசுரன் மயில் ஆனான் யாவும் சமஸ்கிருத புராண பொய்களை. மயில், வேல், காவடி, குறிஞ்சி நிலக்கருப்பொருட்கள் என்பதால் அவை முருகனுக்கு ஆகி வந்தன. இயற்கை மேல் செயற்கை பொய்க்கதைகள் வேண்டாம். அறுபடை வீடுகளில் எத்தனை வீடுகள் என்று கேட்கிறார். ஆற்றுப்படை வீடுகளின் எண்ணிக்கை 6 அல்ல. தமிழ் முருகனின் ஆற்றுப்படுத்தும் வழிபடுத்தும் வீடுகள் 4 தான் என்று கூறுகிறார். ஆற்றுப்படை வீடுகள் 4, பரங்குன்றம், செந்தூர், ஆவினன்குடி, ஏரகம் என்கிறார். பொதுவான வீடுகள் 2 என்று கூறுகிறார். குன்றுத்தோராடல், பழமுதிர்ச்சோலை. 4ஆம் ஆற்றுப்படை வீடான ஏரகம் நாஞ்சில் நாட்டில் உள்ள வேளீர் மலை குமார கோவில் என்பது அறிஞர் முடிவு. எது முதல் திணை, குறிஞ்சியா முல்லையா என்று வினைக்கிறார். முல்லையே முதல் திணை என்று கூறுகிறார், பின்னரே குறிஞ்சி. முல்லை திணைக்கு பெரும்பொழுது கார்காலம், மழைக்காலம், சிறுபொழுது மாலை. குறிஞ்சி திணைக்கு பெரும்பொழுது கூதிர்காலம், குளிர்காலம், சிறுபொழுது யாமம், நள்ளிரவு. மாலைக்கு பின்புதான் இரவு, மழைக்கு பின்புதான் குளிர். இந்த இயற்கை முறையில் அமைந்தவை திணைகள். அதான் முல்லை முதல், பின்பு குறிஞ்சி என்று தொல்காப்பியத்திலிருந்து எடுத்து காட்டுகிறார். தமிழ் மறைப்பு அதிகாரம். அவர் தமிழ் மறைப்பு அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் என்றால், சைவம் வைணவம் இரண்டுமே சமஸ்கிருத வேத மரபுதான். எனினும் வைணவத்தை விட சைவமே தமிழ் மொழியில் அதிகம் சிதைத்தது என்கிறார். மொழிஞாயிறு பாவனர் தமிழர் வரலாறு ஆய்வு நூலில் இதை சொல்லி இருக்கிறார். இதை கோடிட்டு நமது நூலாசிரியர் மிக சிறப்பாக இந்த நூலில் குறிப்பிடுகிறார். சமய வளர்ச்சியில் பிழை இல்லை, ஆனால் அதற்காக மொழியை சிதைத்தல் அறம் அன்று. மொழி மொழியாக இருக்கட்டும், மதம் மதமாக இருக்கட்டும் என்று தமிழ் மறைப்பு காரணத்தை கூறுகிறார். தமிழ் இலக்கண மறைப்புகளில் சொல்லையெல்லாம் வலிந்து சமஸ்கிருதம் ஆக்கி பரப்புதல் நல்லதல்ல என்கிறார். சொல், இதை வார்த்தை என்று கூறுகின்றனர். பொருள், அர்த்தம், சான்று, அதை உதாரணம் என்றும், இன்னும் ஆயிரக்கணக்கில் தமிழுக்கு வேறு வார்த்தைகளை செய்வது தவறு என்று கூறுகிறார். வேளாண்மை என்பதே தமிழ், விவசாயம் தமிழ் அல்ல. தமிழில் பெயர்கள், தமிழில் வழிபாடு, தமிழில் சமூக வாழ்வு, தமிழில் அறிவியல் என்று நம் அன்றாட வாழ்விலில் மொழி சார்ந்து ஒன்றிணைவோம் என்கிறார். எதற்கெடுத்தாலும் சாமி கதை, புராண விலக்கி அறிவியல்பால் நிற்க வேண்டும் என்கிறார். துக்கடா என்று சித்திரையா தையா, சித்திரை மாதம் தமிழ் ஆண்டா, தமிழ் புத்தாண்டா, தை தமிழ் புத்தாண்டா என்று கேட்கிறார். இது இன்று வரை நம் தமிழ்நாட்டில் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கின்றது, அரசியலாக்கவும் படுகிறது. சான்ஸ்கிரிட் ஹே விளம்பி வருஷம் என்பதெல்லாம் மதம், ஜோதிடம் மூலமாகவே தமிழ் புத்தாண்டு என்று பரவியது என்று கூறுகிறார். ஹே விளம்பி என்பது தமிழ் வருடம் அல்ல, அது சமஸ்கிருத என்று கூறுகிறார். சிலப்பதிகார கம்பராமாயண சண்டை சங்ககால இயற்கை நூல், காதல், வீரம். சங்கம் அறிவிய காலத்தில் தான் நீதி நூல் வந்தது. இப்படி பல முக்கியமான விஷயங்களை தனது இந்த நூலில் நூலாசிரியர் கூறியுள்ளார். கம்பன் எழுதியது அரச காப்பியம், சிலம்பு குடிமக்கள் காப்பியம் என்று குறிப்பிடுகிறார். இரண்டுக்கும் வேறுபடுத்துகிறார். சிலம்பு சமூகவியல் பிளஸ் வரலாற்றை சேர்த்து எழுதிய காப்பியம். கம்பன் புராண கதை, கற்பனை பேசும் தமிழ் நயம் என்று கூறுகிறார். மேலும் சிலப்பதிகாரத்தில் கம்பராமாயண சண்டையெல்லாம் இருக்கிற சங்ககால இயற்கை நூல் சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் இரண்டுமே மக்களை நெறிப்படுத்துவதற்கு தான் அமைந்தது. நாட்டுப்புற தமிழ் என்று அறிந்து கொண்டால் அறியப்படாத தமிழ் மொழி, அறியப்படாத தமிழகம் அறிந்து கொள்ள முயல்வோம். அது நமது எண்ணத்தை நேர் செய்யும் என்று கூறுகிறார். சமூக நீதியில் தான் சிறு வெற்றி கண்டுள்ளோமே தவிர மரபு நீதி, தமிழ் நீதி வென்றெடுக்கப்படாமலேதான் உள்ளது. அதற்கான பயணத்தில் வழிகாட்டிதான் இந்த நூல். இந்த நூல் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருந்து வாழ்வில் வளம் சேர்க்கும். அவருக்கு மேலும் நூலாசிரியர் கடைசியில் கூறுவது என்னவென்றால், இறுதியில் வானம் நோக்க பழகுவோம், மலை ஆறு கடல் நோக்க பழகுவோம், இயற்கை நோக்க பழகுவோம், நம்மை சூழ்ந்துள்ளோருக்கு வளர்க்குவோம்.
அணுகவும் மேம்படுத்துவோம், பார்வையை மேம்படுத்துவோம். மதம் கடந்து தமிழை தமிழாக புரிதல் வேண்டும் என்று கூறுகிறார். இறைவனை பொய்க்கதைகளில் தேடி போலியாக இன்புறாது மெய்யே இறையென பழகுவோம் என்று மிகச் சிறந்த முறையில் இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது. இந்த நூலாசிரியர் தனது கருத்துக்களை ஆணித்தரமாக வைக்கையில் அவருடைய உள்நோக்கம் என்னவாது, நம்முடைய தமிழ் அழிந்து விடாமல் இருக்கவும், இலக்கியங்கள் காக்கப்படவும், பின்னால் வரும் சங்கதிகள் அதை பற்றி உணர்ந்து கொள்ளவும் ஒவ்வொரு வரிகளிலும் மிக எளிதாகவும் தெளிவாக எழுதியுள்ளார். வருங்கால சந்ததியினருக்கு இதை போன்ற புத்தகங்களை நாம் அறிமுகப்படுத்திவிட்டால் அவர்கள் வாழ்வு சிறக்கும். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு இத்தனை பெரியோர்களுடனும் சான்றோருடன் பேச அழைத்தமைக்கு வாழ்த்துரை வழங்க எனக்கு அனுமதி தந்த திரு பீட்டர் ஐயா அவர்களை வணக்கம் கூறி நன்றி கூறுகிறேன் ஐயா. மிக்க நன்றி. நன்றி, நன்றி அம்மா, நன்றி. உண்மையாகவே இந்த நூலை குறுக்குவெட்டாக ஒரு பெரும் ஆய்வினை செய்திருக்கிறீர்கள். உண்மைதான். தமிழீழன் ஐயா அவர்களும் நீங்களும் மிக நுட்பமாக இந்த நூலை குறுக்கும் நெடுக்குமாக ஒரு பெரும் வாசிப்பை செய்திருக்கிறீர்கள் என்றுதான் சொல்ல முடிகிறது. அருமையான திறனாய்வாயும் வாழ்த்துறையாக தந்திருக்கிறீர்கள். தொடக்கத்திலே நம்முடைய இலக்கிய சிங்கத்தை தொடக்கத்திலே நம்முடைய இலக்கிய சிங்கம் அவர்களை என்னங்கம்மா ஒரு விளக்கம். இளங்கவி என்பது எனது தந்தை பெயர். எனது தந்தை தான் துள்ளி வருகிறது வேல் என்ற நூலை வெளியிட்டுள்ளார். அவர் தனது 24வது வயதில் வெளியிட்டார். அவர் தினகரின் தமிழ்நாட்டின் தலைமை மூத்த பத்திரிகையாளராக இருந்தார். அவருக்குத்தான் நமது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இளங்கவி என்ற பட்டம் கொடுத்தார். எனது பெயரில் இணைந்திருப்பது எனது தந்தையின் பெயர் இளங்கவி என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சியம்மா, மகிழ்ச்சியம்மா, நன்றியம்மா. நிச்சயமாக வேரோடு இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. அது அந்த வகையில பெரும் மகிழ்ச்சி, பாராட்டுகளும் கூட. நாம் தொடக்கத்திலே சொல்லுகிற போது நிகழ்ச்சியை நம்முடைய திறனாய்வு செய்வதற்கு நம்முடைய இலக்கிய சிங்கம் அவர்களுக்கு 30 நிமிடங்கள் என்று சொல்லும் போது 30 நிமிடத்திற்குள்ளா என்று சொன்னார்கள். நிச்சயமாக அந்த சுமையை நம்முடைய வாழ்த்துறையாளர்கள் கொஞ்சம் குறைத்திருப்பதாக கருதுகிறோம். என்றாலும் கூட பார்ப்போம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியுடைய மைய பகுதி நூல் திறனாய்வினை வழங்குவதற்கு நம்முடைய மதிப்பிற்குரிய இலக்கிய சிங்கம் பாபு சசிதரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர் குறித்து பெரிய அளவிலே நமக்கு தெரியும் என்றாலும் கூட நம்முடைய சான்றோர் தளத்தை சென்ற அரங்கு கூட அவருடையதாகத்தான் இருந்தது என்பது நம் கவனத்திலே கொள்கிறோம். கதவுகள் என்னும் கவிதை தொகுப்பு அவருடையதாக இருந்தது. ஒரே இரவில் எத்தனை கதவுகளை திறந்தார் என்பதை பார்க்க முடிந்தது. அருமையான ஒவ்வொரு கவிதைகளும் ஒவ்வொரு கதவுகளாக இருந்து அனைவருடைய வீட்டு கதவையும் இணைய வழியாக தட்டினார் என்பதுதான் உண்மை. மனக்கதவுகளையும் திறந்தார். இந்த வகையிலே எத்தனை கதவுகளை திறந்தார். அப்படிப்பட்ட நம்முடைய மதிப்பிற்குரிய இலக்கிய சிங்கம் இன்று அறியப்படாத தமிழ் மொழி என்னும் நூலினை நம்மிடத்திலே அறிவிக்க வருகிறார். வாருங்கள் இலக்கிய சிங்கமே, அடுத்த அரை மணி நேரம் உங்களுடையது. நன்றி வெற்றிநிலவன் தோழர். நிகழ்வில் இணைந்திருக்கும் அனைத்து தமிழ் பெரியோர்களுக்கும் எனது தாழ்ந்த வணக்கம். குறள் எனது கொள்கை, வள்ளுவர் எனது வாழ்க்கை கடவுள் என்று சொல்லி இந்த நிகழ்வில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு தமிழ் உறவுகளும் என் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்கள். ஒவ்வொருவரும் என்னோடு பயணித்துக் கொண்டிருப்பவர்கள். எல்லோருடைய பெயரையும் இப்பொழுது சொல்லி நான் நிகழ்ச்சிக்குள் போவதாக இருந்தால் நிச்சயமாக எனக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 30 நிமிடங்களில் என்னுடைய உரையை சொல்லிடுங்க. ஒரு 2 நிமிடம் சொல்லிடுங்க. அந்த குறை வேணாம், சொல்லிடுங்க, சேர்த்துங்க. மகிழ்ச்சி. நிகழ்வில் இணைந்திருக்கின்ற என் அன்பிற்கினிய தோழமை, நிமிர் இலக்கிய வட்டத்தின் உயர்மட்ட குழு ஆலோசகர் பிரம்மநாயகம் ஐயா அவர்கள், சான்றோர் தளத்தின் ஆணிவேர் பீட்டர் ராஜன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற முனைவர் வெற்றிநிலவன் அவர்களுக்கும், சான்றோர் தளத்தை இறுக்கி பிடித்து தூக்கி நிறுத்துகின்ற முனைவர் பாலமுருகன் அவர்களுக்கும், இந்நிகழ்வு நடப்பதற்கான அழகான ஒரு தளம் அமைத்து கொடுத்து கலந்துரையாடல் குழு என்பதை மிக நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பிற்கினிய தமிழ் இனியர்
தமிழியலன் ஐயா அவர்களுக்கும், ஆற்காடில் இருந்து இணைந்திருக்கின்ற முனைவர் பானுரேகா அவர்களுக்கும், புதுவையில் இருந்து இணைந்திருக்கின்ற சந்திரசேகரன் ஐயா மற்றும் கலைமாமணி ராமதாஸ் காந்தி ஐயா அவர்களுக்கும், தினகரன் அவர்களுக்கும், எனக்கு முன்பாக வாழ்த்துரை வழங்கிய சந்தானலட்சுமி அம்மா, ஜான் ஐயா, முனைவர் புருஷோத்தமன் ஐயா அவர்கள், ஆற்றல் மிகு இயக்குனர், எப்பொழுதும் கவிதைகளோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற என் அன்பு அண்ணன் கவிஞர் ஆசி அழகப்பன் அண்ணன் அவர்களுக்கும், மலேசியாவிலிருந்து இணைந்திருக்கின்ற என் அன்பு தோழமை ரத்னா கணேசன் அவர்களுக்கும், சேலம் ஆத்தூரில் இருந்து இணைந்திருக்கின்ற கவிஞர் கா பாண்டியன் அவர்களுக்கும், பெங்களூரில் இருந்து இணைந்திருக்கின்ற எங்கள் மூத்த தமிழ் அறிஞர் காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், மிக சிறப்பான கவிஞர், ஆற்றல் மிகு செயல்பாட்டாளர் எங்கள் அன்பு தோழமை கவிஞர் மன்னன் அவர்களுக்கும், இன்னும் இந்த நிகழ்வை உலகெங்கும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு தமிழ் உறவுகளுக்கும், இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கும் இன்று நாம் பேசுவதற்கான பாடுபொருள் தந்திருக்கின்ற இந்த நூலின் ஆசிரியர் கண்ணபிரான் ரவிசங்கர், முனைவர் கண்ணபிரான் ரவிசங்கர் அவர்களுக்கும் எனது நன்றியின் வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். என்னாச்சுன்னா, ஒரு பிபிடி ஸ்லைட்லாம் போட்டு ஒரு 10 ஸ்லைடு போட்டு எல்லாம் எடுத்துட்டு வந்து பிரசன்ட் பண்ணலான்னு பார்த்தா, நம்ம சந்தானலட்சுமி அம்மா வந்து எல்லாத்தையும் தூள் தூளா உடைச்சு நன்றி வணக்கம் அது மாதிரியும் சொல்லிட்டு நீங்க போயிடலாம் பாபு அப்படின்ற அளவுக்கு அவங்க அந்த நூல் குறித்து எல்லாத்தையுமே பேசிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அவர்கள் பேசியது அவர்களுடைய பாணியில் பேசியிருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்ல வந்த தரவுகளை உங்களுக்கு சொல்லுவதற்காக வந்திருக்கிறேன். அதே போன்று தமிழியலன் ஐயா அவர்கள் சொல்லும் பொழுதும் அவர் பங்கிற்கு இந்த நூல் குறித்த மிக சிறப்பான கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர் சொன்னது போல ஒரு பார்வையாளனாக அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் தமிழ் குறித்த ஒரு சிறப்புகளை ஒரு நூலாக போட்டிருக்கிறார் என்பதுதான் இந்த நூலினுடைய சிறப்பு. இதில் குறிப்பிட்டு நான் சொல்ல வேண்டும் என்றால், என்னோட அந்த ப்ரிப்பேர் பண்ணதற்காக அந்த பிபிடி ஸ்லைடை உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதுல தெளிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னோட உரைக்கு போயிடுறேன். ஏன்னா அதை நான் பார்த்து பேசினா எனக்கு பேசவே வராது. அதுதான் உண்மை. என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஓகே. இப்போ நான் கொடுத்த அந்த வாழ்த்துறை எல்லாம் இதுல இருக்கு. இப்போ இது வந்து ஐயா ரவிசங்கர் ஐயாவுடைய அந்த அறியப்படாத தமிழ் மொழி. என் அன்பு தோழமைகளே, உங்களுக்கு நான் அன்பான ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். உங்கள் வீடுகளில் எந்த புத்தகம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் 3 புத்தகங்கள் நிச்சயமாக அவசியமாக இருக்க வேண்டும். அவற்றில் முதல் திருக்குறள், அதுக்கு அடுத்ததாக அறியப்படாத தமிழகம் என்கின்ற தோப்பாவுடைய புத்தகம், அதற்கு பிறகாக அறியப்படாத தமிழ் மொழி என்கின்ற முனைவர் கண்ணபிரான் ரவிசங்கர் எழுதிய இந்த நூல். காரணம் என்னவென்றால், இவை உங்களை தெளிவுபடுத்தும். எந்த நூல் உங்களை தெளிவுபடுத்துமோ, யார் உங்களை தெளிவுபடுத்துவார்களோ, எந்த அமைப்பு உங்களை தெளிவுபடுத்துமோ, எவையெல்லாம் உங்களை தெளிவுபடுத்தி அறிவின் மிகுதிக்கு அழைத்து செல்லுமோ அதோடு எப்பொழுதும் இணைந்திரு. அதுதான் என்னுடைய இங்க மொழியாக நான் வைக்கிறேன். நான் அதை என்னுடைய அன்பு கட்டளையாக கூட உங்களுக்கு இடுகிறேன். எது உங்களை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறதோ அது உங்களை அறிவின் சார்ந்து உங்களை விசாலப்படுத்தி அகலமாக்கி உங்களை அழைத்து செல்லும். அதனால் இந்த நூல் அப்படிப்பட்ட வேலையை செய்கிறது. குறிப்பாக நமக்கு ஏற்படுகின்ற பல கேள்விகளை காலம் காலமாக பிறந்ததிலிருந்து நம் மொழி குறித்த அறிவில் ஏற்படுகின்ற அந்த கேள்விக்கான விடயங்களை, இவையெல்லாம் இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்குள் எழுந்த கேள்விகளுக்கான பதில்களை தரக்கூடிய புத்தகமாக அறியப்படாத தமிழ் மொழி இருக்கிறது. அதே போன்று ஞான கண்ணை திறந்து வைத்தவர்தான் தோப்பா அவர்கள். பரமசிவம் என்கின்ற மாபெரும் மிக அற்புதமான ஒரு பேராசிரியர். அந்த நூலில் எழுதியிருக்கிற அதே போன்ற தரவுகளின் அடிப்படையில் மிக நேர்த்தியாக அழகாக இதை அவர் நியாயப்படுத்துவது மட்டுமல்லாமல் அதை அழகாக சான்றுகளோடு விளக்கி இருக்கிறார். ஆக இந்த நூல் ஏன் இத்தனை தூரம் சிறப்பாக இருக்கிறது என்பதற்கு நான் நிறைய தரவுகளை சொல்ல விரும்புகிறேன். எனக்கான நேரம் 4 நிமிடம் முடிந்திருக்கிறது. இப்பொழுது நூலுக்கு முன் இந்த நூலை நீங்கள் படிப்பதற்கு நான் முன்பு சொன்னது போல வாங்கி படியுங்கள். நான் எல்லா கருத்தையும் சொல்ல போவதில்லை.
இந்த நூலை படிப்பதற்கு முன்பாக அவர் சொல்லுகிறார், நூலை நீங்கள் வாசிப்பதற்கு முன்பாக நீங்கள் ஒரு சில கோட்பாடுகளை அல்லது ஒரு சில சட்ட திட்டங்களை இந்த நூலுக்குள் நுழைவதற்கு முன்பாக கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைக்கிறார். நீங்கள் எந்த அரசியலாக இருந்தாலும் சரி, நீங்க எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்பாக பல திரைப்படங்களின் வாயிலாக தமிழை நீங்கள் பார்த்திருந்தாலும் சரி, தமிழ் சான்றோர்களை பார்த்திருந்தாலும் சரி, அவற்றை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு இந்த நூலை அணுகுங்கள் என்று முதலிலேயே அவர் சொல்லுகிறார். அதுதான் இந்த நூலுக்கான ஒரு தெளிவை உங்களுக்கு முதலிலேயே கொடுத்திருக்கிறார். இது போன்ற தெளிவுகளை எனக்கு தெரிந்தவரை வேறு எந்த நூலிலும் இப்படி கொடுக்கப்பட்டது. அதாவது கிளிஃப் ஹேங்கர்னு ஒரு இங்கிலீஷ் படம் ஒண்ணு இருக்கு. அந்த படத்துல நீங்க முதல் காட்சியை பார்க்கலன்னா அதுக்கப்புறம் நீங்க பாக்குறதே வேஸ்ட். அண்ணன்லாம் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சிருப்பான், மேல இருந்து ஒரு பொண்ணு கீழே விடும், மேல இருந்து கேமரா எடுத்திருப்பான். அந்த காட்சியை நீங்க தேவி தியேட்டர்ல அந்த ஃபுல் ஸ்கிரீன்ல பார்க்கும்பொழுது என்ன ஒரு மனநிலை உங்களுக்கு அந்த படத்தை பார்க்க வேண்டும் என்ற ஈர்ப்பு வருகிறதோ, அதே போன்று 12Bன்னு ஒரு படம், அந்த படத்துல நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிஷம் படத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட படம் புரியாது உங்களுக்கு. அதே போன்று இந்த பகுதியை நீங்கள் வாசிக்காமல் புத்தகத்திற்குள் போனால் உங்களுக்கு இந்த புத்தகத்தின் மீது வெறுப்பு வரலாம் அல்லது பற்றும் வரலாம். அப்படி நீங்கள் செய்யாதீர்கள். இந்த புத்தகத்தை அணுகுவதற்கு முன்பாக தெளிவாக நான் தமிழ் குறித்த ஒரு தெளிவை நான் அறிந்து கொள்ள போகிறேன் என்ற ஒரு தெளிவோடு இந்த நூலை அடுத்தது இதில் பொருளடக்கம் இத்தனை பொருளடக்கம் இருக்கு. இது எல்லாத்தையும் நான் சொல்ல போறது இல்லை, ஏன்னா இந்த நூலை நீங்க வாங்கி படிக்கணும். சில இடங்களை மட்டும் நான் தொட்டு காட்டலான்னு இருக்கேன். 14 தலைப்புகளில் அவர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல இந்த ஐயாவும் சொல்லிட்டாங்க, நம்ம தமிழியலன் ஐயா அவர்களும் சொன்னார்கள், நமது சந்தானம்மாவும் இந்த தலைப்புகளை எல்லாம் சொன்னார்கள். நான் சில இடங்களை மட்டும் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நான் இந்த உரை தொடங்கி இருக்கிறேன். நான் எல்லாமே ஸ்லைட்ஸ்ல போயிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்னா பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த தொகுப்புல இந்த நூல்ல எதையெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா, இங்க இந்த தலைப்புகள்ல பாத்தீங்கன்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே அப்படின்னு புறப்பெருள் வெண்பா மாலையில வர அந்த பாடல் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இது எப்படிடா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதற்கான விளக்கம் தரார். அதே மாதிரி திருக்குறள்ல இருக்க முரண்பாடு அணுவை துளைத்து அப்படின்னு வருகிற அந்த ஔவையார் எழுதின அந்த பாடல், முருகனை பத்தி, அறுபடை வீடுகளை பத்தி, அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் எல்லாமே இதை சார்ந்து வருகிறது. ஆனால் இதில் எல்லாவற்றிலும் தமிழ் எப்படி மறைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி மறுக்கப்பட்டிருக்கிறது, எப்படி அழிக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் மறைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதனைத்தான் நாம் தெளிவுபடுத்திக்க கொள்ள வேண்டும் என்பது ஆசிரியருடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. ஆக இவர் எல்லாவற்றையும் அதாவது தமிழில் இருக்கின்ற தொல்காப்பியம் முதற்கொண்டு இப்பொழுது எழுதி அண்மையில் மறைந்த பரமசிவம் ஐயா அவர்கள் எழுதிய இந்த அறியப்படாத தமிழகம் முதல் வரை எல்லாவற்றையும் அவர் வாசித்திருக்கிறார். அதில் உள்ளே புகுந்து அதற்கான தரவுகளை ஒரு தேனியை போல் சேகரித்து மொத்தமாக இந்த 300 பக்கங்களுக்குள்ளாக இந்த நூலில் அடக்கி இருக்கிறார். அதுதான் இந்த நூலுடைய சிறப்பு, அவருடைய சிறப்பு. அவரை 2-3 தினங்களுக்கு முன்பாக நான் அழைத்த போது அவரால் அந்த போன் எடுத்து பேச முடியல. நான் அதுக்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். என்னன்னு கேட்டா, நான் இந்தோனேஷியாவுக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன், தமிழ் மொழியும் இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு சில டிரைப்ஸ், அதாவது பழங்குடியினருடைய மொழியும் ஒப்பாய்வு செய்து அதற்கான ஆராய்ச்சி வேலையில் ஈடுபடுகின்ற வேலையை 1 வாரம் தங்கி செய்வதாக அவர் பதிவு செய்திருக்கிறார். இது போன்ற ஆப்பிரிக்க நாடுகளிலும், ஐரோப்பா நாடுகளிலும், அமெரிக்க நாடுகளிலும் இருக்கின்ற பழங்குடியினருடைய வேர்ச்சொல்கள் தமிழ் சொற்களோடு எப்படி பொருந்துகிறது என்பதை எல்லாம் அவர் தொடர்ச்சியாக ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார். தன்னை முழுமையாக தமிழுக்கும், தமிழ் சார்ந்த வளர்ச்சிக்கும், தமிழ் சார்ந்த தொன்மைக்கும், தமிழ் மொழி சார்ந்த சொற்களுக்கும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் கண்ணபிரான் ரவிசங்கர் அவர்கள். இதே நூல் குறித்து 2 வருடங்களுக்கு முன்பாக கோவிட் நேரத்தில் இந்த நூல் குறித்து நாங்கள் அமெரிக்க அமைப்பில் பேசியிருக்கிறோம். அப்பொழுது பேசும்பொழுது அவர் கலந்து கொண்டார். பல கேள்விகளுக்கு அவர் பதில்களை தந்தார். இதில் அவரை சில பேர் அவர் பெரியாரிஸ்ட், அம்பேத்கரிஸ்ட், அதாவது கடவுள் மறுப்பாளர், இப்படி எல்லாம் அதை உருவகப்படுத்துறதுல எனக்கும் உடன்பாடே கிடையாது. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் தமிழை தெளிவுபடுத்த விரும்புகிறார். தமிழை எதையெல்லாம் வைத்து அவர்கள் மறைத்திருக்கிறார்கள் என்பதனை அந்த திரையை விலக்கி காண்பிப்பதுதான் இந்த நூலினுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த நூலுக்கு 2 அணிந்துரைகளும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாழ்த்துறை போல அவருடைய நண்பர் கனடாவில் இருந்து கொடுத்திருக்கிறார். தமிழகத்தில் இருந்து
கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களும் கலியமூர்த்தி IPS அவர்களும் இதற்கான அணிந்துரையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அணிந்துரையில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவருடைய அந்த கடைசி வரி மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். கவிப்பேரரசுடைய இந்த நூல் சற்று மாறுபட்டு சிந்திக்கிறது, தமிழில் சேர்ந்த பழைய கசடுகளை களைவதற்கு இந்த நூல் முயல்கிறது என்று அவர் எழுதுகிறார். அதே போன்று கலியமூர்த்தி ஐயா அவர்களும் இதே போன்று வினாக்களின் மூலமாக மிக அற்புதமான தரவுகளோடு விடைகளை தர முயற்சித்துள்ளார். அரிய செய்திகளை மிக எளிமையான விளக்கங்களோடு நூலாசிரியர் விளக்குவதில் வெற்றி கண்டிருக்கிறார் என்று அவர்கள் இருவரும் தந்திருக்கிறார்கள். இந்த இரண்டுமே எப்படி இது சாத்தியமாகிறது என்றால், ஒரு இதுவரை நீங்கள் தமிழ் கடவுள்கள் மீதும் தமிழ் மொழி மீதும் தமிழ் மீது ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற பல பிம்பங்களை கட்டுடைக்கின்ற நூலாக இந்த நூல் இருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறேன். ஔவை என்று நீங்கள் சொல்லும் பொழுது ஔவை படத்தை நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்றால், அவர்கள் 3 மன்னர்களையும், அதாவது முப்பெரும் மன்னர்கள் சேர சோழ பாண்டியர்களை ஒரு 1000 யானை கொண்டு போய் தகர்த்து அதுக்கப்புறம் பாட்டு பாடி அவங்களை எல்லாம் வென்றதாக இருக்கிறது. அதெல்லாம் கட்டுக்கதை. ஆனால் 6 விதமான ஔவைகள் வரலாற்றில் இருந்திருக்கிறார்கள். 2வது செஞ்சுரி, அதாவது 2ஆம் நூற்றாண்டில் இருந்து 18ஆம் நூற்றாண்டு வரை 6 ஔவை இருந்திருக்கிறார்கள். ஔவை என்ற பெயருக்கு விளக்கம் தருகிறார். முது மகள் என்றால் என்ன என்றால், மூத்த மகள் அல்லது வயதில் முதிர்ந்தவள் அல்ல, அறிவில் முதிர்ந்தவள் தான் மூத்த மகள் என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லுகிறார். இப்படி இதற்கான விளக்கங்கள் அவர் கொடுக்கும் பொழுது மிக சிறப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட விளக்கங்களை அவர் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த 18 கேள்விகளின் மூலமாக அவர் எழுப்புகிற அல்லது அவர் கொடுக்கின்ற பதிலானது நமக்கு மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புபவர்கள் இந்த நூலில் உள்ள நிச்சயமான அந்த பதில்கள் உங்களுக்கு தெளிவை மிக சிறப்பாக கொடுக்கும். இந்த பாடலை உங்களுக்கு பாடுகிறேன். பொய் அகல நாளும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம் வையகம் போர்த்த வயகு ஒளி நீர் கை அகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று கரந்தை படலத்தில் 35 குடிநிலை குறித்து புறப்பொருள் வெண்பாமாலை பாடுகிற இந்த பாடல். இந்த பாடலில் அவர் சொல்லுகிற அந்த விளக்கமானது, இந்த விளக்கத்தை நான் ஹைதராபாத்திலேயே ஒரு முறை இந்த நூல் வாசிப்பதற்கு முன்பாகவே வேறு சில நூல்களின் மூலமாக இதை நான் அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். அது எப்படி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே எப்படி ஒரு மொழியோ இல்ல ஒரு இனமே தோன்றி இருக்க முடியும்? அந்த கேள்வி இயல்பாகவே வரும் அல்லவா? கல் தோன்றதுக்கு முன்னாடி, மண் தோன்றதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி, இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றுகிறது? டஸ்ட், இட்ஸ் ஃபார்ம்டு பை டஸ்ட். எல்லாமே அந்த துகள்களால், அணுக்கள் எல்லாம் இறுக்கி கட்டப்பட்டு பிறகு அவை பல கோடி வருடங்களாக அவை இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜீவராசிகள் உருவாகி இந்த பூமி உருவாக்கப்பட்டது என்பது அறிவியல் சொல்கிறது. அப்படி இருக்கும் பொழுது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை என்னும் பொழுதுதான் கல் என்பதற்கு நாம் மலை என்று ஒரு பொருள் தமிழில் இருக்கிறது. அப்பொழுது மலை சார்ந்த இடம், குறிஞ்சியும் முல்லையும் அந்த இடம் இரண்டுமே மலை சார்ந்த பகுதிகள். மலைக்கு கீழே வந்தீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? முல்லை வந்துடும். காடு சார்ந்த இடமும் வந்துடும். மலை என்னும் போது என்ன வரும் உங்களுக்கு? குறிஞ்சி. காடும் சார்ந்த இடமும் உங்களுக்கு ஒரு இரண்டும் அந்த சேர்கிற அந்த இடத்தை இவர் கல் தோன்றி என்கிறார். அப்போ கல் தோன்றி விட்டது, மலையும் மலை சார்ந்த இடமும், அதே போன்று காடு சார்ந்த இடமும் தோன்றிவிட்டது மண் தோன்றா காலத்தை. அங்கே அதாவது மனித இனம் மேலிருந்து மலையில் தோன்றி மலையிலிருந்து கீழே இறங்குகிறான். தன் உணவுக்காகவும் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் தன்னுடைய காடுகளுக்கு வருகிறான். காடிலிருந்து சமதளம் நோக்கி ஆறு பாய்கின்ற சமதள இடங்களுக்கு வரும்பொழுதுதான் அவன் விவசாயத்தை கற்றுக்கொள்கிறான், உழவு தொழிலை கற்றுக்கொள்கிறான். அந்த இடம்தான் உழவு தொழிலாக இருக்கின்ற மருத நிலம்தான் மண் என்று பொருள்படுகிறது. ஆக கல் தோன்றி மண் தோன்றா காலத்து குறிஞ்சியும் முல்லையும், இவர் சொல்வது முல்லையை முன்னிலைப்படுத்துகிறார். முல்லையும் குறிஞ்சியும் தோன்றி மருதம் என்கின்ற மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி என்று சொல்லும் பொழுது, அந்த வாளோடு என்பதற்கு ஏன் அந்த வாளோடு என்று சொல்லுகிறார் என்றால், அவன் சமதளத்திற்கு வந்த பொழுது அவனுக்கான உணவு எப்படி தயார் செய்யப்பட்டது என்றால் உழவு தொழிலாக தயார் செய்யப்பட்டது. அந்த உழவுக்கு அவரோடு அந்த உணவுகள் கிடைக்காத நேரத்தில் கூட அவன் அருந்துவதற்கான 2 விதமான பொருளை கொடுத்தது ஆணிரை. ஆணிரை என்பது பசு கூட்டம். அந்த பசு கூட்டம் பாலாகவும் கொடுத்தது, இறைச்சியாகவும் பயன்படுத்தது. ஏனென்றால்
வறட்சியின் காரணமாக விவசாயம் அதாவது பொய்த்து போகின்ற நேரத்தில் அவன் அந்த பாலை வைத்து உயிர் வாழ்ந்திருக்கிறான். ஆக செல்வம் என்று கருதப்பட்ட தமிழினத்தில் கருதப்பட்டது அந்த காலத்தில் ஆணிரை தான். அதாவது கால்நடைகள் தான் செல்வம் என்று கருதினார்கள். அந்த செல்வத்தை காப்பது தமிழருடைய மரபாக இருந்திருக்கிறது. அந்த செல்வத்தை காக்கின்ற பொழுது அவன் தன்னுடைய ஆணிரை கூட்டத்தை காப்பதற்காக அவன் வாளோடு போராடினான் என்பதுதான் இந்த பொருள், இந்த பாடலுக்கான பொருளாக இருக்கிறது. அதை விளக்குகிறார். அதை விளக்கும் பொழுது அவர் சொல்லுகின்ற அந்த விளக்கம் மிகவும் சிறப்பாக ஏற்புடையதாக நமக்கு இருக்கிறது. கல் தோன்றி மலை தோன்றி மண் தோன்றா வயல் தோன்றா காலத்தே மூத்த குடி முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்று இந்த கரந்தை படலத்தில் வருகின்ற பாடலுக்கு மிக அற்புதமான விளக்கத்தை இவர் தருகிறார். இது நான் எடுத்துக்காட்டுன்னு மேல போட்டிருக்கேன். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. இதை ஏன் நான் அதை சொல்லணும்னா, இதை இதற்கு முன்பாக தமிழியலன் ஐயா அவர்களும் நமது அன்பிற்கினிய தோழமை வாழ்த்துறை வழங்கியவர்களும் கூட சொன்னார்கள். ஆனால் அதை எப்படி அவர் எடுத்து சொல்லுகிறார் என்பதுதான் அதனுடைய சிறப்பு. ஒரு கருத்து சொல்லும் பொழுதே இன்று வழக்கில் இருக்கின்ற இளைஞர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய அந்த சொல்லாடல் மொழியாடலோடு அந்த புத்தகம் பயணிக்கிறது. அது இந்த கலாய்க்கிறது அது எல்லாமே அது உள்ள வருது. அந்த வார்த்தைகள் சொல்லாடல்களோட தான் அவர் பயணிக்கிறார். அதற்கு உள்ள அவங்களை இழுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இலக்கியத்தை பேசுறார், இந்த மரபை பேசுறார், தமிழ் மொழியை குறித்த தொன்மத்தை பேசுறார். அது பேசிட்டு வரும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ முடிஞ்ச பிறகு முழுசா விளக்கம் முடிஞ்ச பிறகு ஒரு பிரீஃப் சம்மரி. அதாவது எல்லாவற்றையும் நீங்கள் என்ன அந்த கட்டுரையில் அந்த கேள்வி பதிலில் வாசித்தீர்களோ அதனுடைய சுருக்கமான பொருளடக்கமாக கடைசியில் அவர் இப்படி வைக்கிறார். இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த இப்ப நான் உங்களுக்கு இந்த ஆணிரை கூட்டத்தெல்லாம் கவர்ந்துன்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் போய் அவங்க அதற்காக வேலேந்தி நின்றாங்க. அவங்களுடைய இனக்குழுக்களுடைய அந்த காவல் எல்லைகளில் அவர்கள் நின்று போராடினார்கள்னு சொன்னா உங்களுக்கு யாருக்கும் புரியாது. இப்ப இருக்கிற பசங்க என் பையனை கூப்பிட்டு சொன்னா புரியுமா? புரியாது. நான் ஒரே ஒரு படத்தை சொன்னா அவன் ஈஸியா புரிஞ்சுப்பான். என்னன்னா, அரவாணன் படம் பாத்தியாடா, அதுல பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு கண்ணுக்குட்டியை தூக்கின்னு ஓடுவான், பாத்திருக்கியா? அது துரத்தின்னு வருவாங்க அதை காப்பாத்துறதுக்காக. சொன்னா புரிஞ்சுப்பாங்களா இல்லையா? இந்த படத்தை எடுத்து உள்ள போட்டிருக்க. அந்த கட்டுரையினுடைய ஒட்டுமொத்த விளக்கமாக ஒரே ஒரு பக்கத்தில் ஒரு 5-6 பாயிண்ட்ல அந்த மொத்தமா அந்த அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க அந்த மொத்த பாடல்களையும் அந்த கட்டுரையையும் ஒரு 5 சுருக்கமாக இங்க தந்திருக்கிறார். ஒரே ஒரு தலைப்பை அவர் எப்படி அணுகி இருக்கிறார், அவர் எப்படி இதை விவரித்து கட்டுரையாக பேசியிருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நான் ஒரே ஒரு தலைப்பை இங்கே உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதன் பிறகு நான் கடைசி பக்கத்துக்கு வந்துட்டேன். இந்த 267வது பக்கத்துக்கு நான் வந்துட்டேன். காரணம் என்னன்னா, இன்னும் எனக்கு இப்ப 47 ஆயிடுச்சு, 7:47. இன்னும் நான் 12 நிமிடத்துல முடிக்கணும். அதுக்குள்ள நிறைய கருத்துக்கள் இருக்கு, அதுக்குள்ள போயிடலாம். கடைசியில அவர் சொல்லும் பொழுது இப்போ நடைமுறையில புலனத்தில், அதாவது வாட்ஸ்அப் என்கின்ற புலனத்தில் இருக்கின்ற அந்த மெம்ஸ் வருது இல்லையா, அந்த மெம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதுல இருக்கிற தமிழை எப்படி பரப்புகிற மெம்ஸ் வந்திருக்கோ அதெல்லாத்தையும் புத்தகத்துல போட்டிருக்காரு. இப்போ ஒரு இளைஞன், இப்ப நடைமுறையில் இருக்கின்ற ஒரு இளைஞன் இந்த வாட்ஸ்அப்பு, பேஸ்புக்கு, அதுக்கப்புறம் ட்விட்டரு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பழகி போன ஒரு இளைஞன் இந்த புத்தகத்தை அணுகும் பொழுது வெறு எளிதாக இந்த புத்தகத்தோடு அவன் ஒன்றி விடுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. அதாவது இளைஞர்களுடைய மனநிலையை நன்கு உணர்ந்ததால் இவற்றை மிக அழகாக அணுகி மிக சிறப்பாக இந்த நூலை எழுதியிருக்கிறார். இதோட இந்த புத்தகம் குறித்து நான் போட்ட அந்த பிபிடி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த 12 நிமிஷத்துக்குள்ளாக மற்ற சில தலைப்புகளில் இருக்கின்ற இன்னும் சில விளக்கங்களை உங்களுக்கு நான் தர கடமைப்பட்டிருக்கிறேன். இதுல அணுவை துளைத்து தமிழர் அறிவியலான ஒரு தலைப்பு. அந்த தலைப்புல பாத்தீங்கன்னா, அவ்வை 6 அவ்வைகள் இருந்தார்கள் என்று முதுமகள்ன்றத பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். இதுல ஒரு குறிப்பா உங்களுக்கு ஒண்ணு சொல்லணுங்க. இப்போ எதை எழுதுறதா இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, எனக்கும் சேர்த்துதான். முதல்ல நீங்க கத்துக்கும் போது இன்னைக்கு விஜயதசமி இல்லையா, எல்லாரையும் குழந்தைங்களை கூப்பிட்டு போய் பள்ளியில சேர்க்கறதுக்கான நாளா இந்த நாளை அது வச்சிருக்காங்க. இது செவ்வாய்க்கிழமை, அதெல்லாம் வேற விஷயம், அதுக்குள்ள போவாதீங்க. விஜயதசமின்றதுனால அவங்க ஏத்துப்பாங்க, நான் அதுக்குள்ள எல்லாம் வரல. என்னன்னா, உங்களுக்கு முதல்ல நெல்லை போட்டோ இல்ல மண்ணுல போட்டோ உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதா இருந்தா கூட பிள்ளையார் சுழி போட்டு சொல்லி கொடுக்கணும், பிள்ளையார் சுழியை போட்டு கொடுப்பாங்க. அது பிள்ளையார் சுழியான்றதுலயே ஒரு கேள்வி இருக்கு. இந்த விளக்கத்தை நான் முன்பாகவே மும்பையில் இருக்கும் போது தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தேன். இருந்தாலும் ஒரு போகிற போக்குல ஒரு வரியில அழகாத அப்படி தெளிச்சுட்டு போறார். அதை நான் எடுத்து விளக்கணும்னு நினைக்கிறேன்.
எப்படி அது வந்து பிள்ளையார் சுழின்னு இருக்க முடியும்? ஏன் பிள்ளையார் சுழி போடுறாரு? அது எதுக்கு பிள்ளையார் சுழின்னு வரணும்? ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, பிள்ளையார் வந்தது 7ஆம் நூற்றாண்டு அப்படின்னு நம்மளுடைய சான்றுகள் சொல்லுது. சரிங்களா? நம்மளுடைய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே சொல்றதுன்னா 7ஆம் நூற்றாண்டு தான் பிள்ளையார் வருகிறார். அது உருவாக்கப்பட்டாரா இல்லையான்றதுக்கெல்லாம் நான் அதுக்குள்ள போகல. அந்த அந்த இதுக்குள்ளேயே போனோம்னா அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிச்சுவீங்க. அதனால நான் அதுக்கு வரமாட்டேன். அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள் இருக்கிறதல்லவா, செப்பேடுகள் இருக்கிறதல்லவா, அதெல்லாம் பிள்ளையார் சுழி இருந்ததான்னு ஒரு கேள்வி வரும்ல. அதைத்தான் நான் இங்கே சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக 7ஆம் நூற்றாண்டில் அதாவது உருவாக்கப்பட்ட பிள்ளையாருக்கு முன்பாகவே ஓலைச்சுவடிகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஓலைச்சுவடிகள் எழுதப்படும் பொழுது அவை அது பிள்ளையார் சுழி நீங்க சொல்றதுல ஊன்னு போட்டு ஒரு கீழே ஒரு கோடு போடுவாங்க. அதுதான் பிள்ளையார் சுழி இல்லையா? அந்த பிள்ளையார் சுழி என்று சொல்லுகிற அந்த ஊவையும் ஒரு கோடுவையும் ஏன் போட வேண்டும் என்கின்ற கேள்வி எழுகிறது அல்லவா? அப்பொழுது அச்சுக்கு வராத நேரத்தில் நம்முடைய எழுத்துக்களை எல்லாம் நம் தமிழர்கள், நம்முடைய இனத்தவர்கள் எதில் பதிவு செய்தார்கள் என்றால் 3 விதமாக பதிவு செய்தார்கள். ஒன்று கல்வெட்டுகளில் பதிவு செய்தார்கள், அழியாமல் இருக்கும். செப்பேடுகளில் பதிவு செய்தார்கள். இப்பொழுது கூட பன்ருட்டி அருகே உள்ள ஒரு கோவில்களில் இருந்து கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட செப்பேடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன, பொருள்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. தேவாரமே இன்னும் அதிகப்படியான பாடல்கள் கிடைக்க பெறும் என்ற தரவுகளை நமக்கு அந்த செய்தித்தாளில் நான் வாசித்து வியப்படைந்து போனேன். அப்போ 3 விதமாக அவர்கள் ஒரு பொக்கிஷமாக அந்த எழுத்துக்களை, தன்னுடைய கவிதைகளை அல்லது தன்னுடைய வாழ்வியல் சூழல்களை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஒன்று கல்வெட்டு, மற்றொன்று செப்பேடு, மூன்றாவதாக ஓலைச்சுவடி. அந்த ஓலைச்சுவடியில் பதிவிடுவதற்கான காரணம் என்னவென்றால், ஓலைச்சுவடியில் எழுதுவது சுலபம், நேரம் குறைவான நேரத்தில் எழுதிவிடலாம். ஆனால் அதில் இருக்கின்ற சிரமம் என்றால் அதை பாதுகாப்பதும் அதை பதப்படுத்தி எழுதக்கூடிய ஓலைச்சுவடியாக எடுத்து வருவதும் தான் மிக சிரமமான விஷயம். இப்போ இந்த கருத்தெல்லாம் சொன்னேன்னு வச்சுங்க, இதுக்கெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வச்சுங்க, ஒரு கருத்துக்கு மேல என்னால போக முடியாது. அதனால மீதி 14 தலைப்பையும் நீங்க வாங்கி படிச்சுக்கோங்க. நான் ஒன்னதான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா சும்மா மேலோட்டமா நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு போனோம்னா அதனால பார்வையாளருக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது, எனக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒண்ணு சொன்னாலும் உங்கள் மனதில் ஆழமாக பதிகின்ற கருத்தை நான் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். ஆக மறுபடியும் நான் அந்த கருத்துக்கே வரேன். ஊ போட்டு கீழே ஒரு கோடு போடுறான். ஒரு ஓலைச்சுவடை எப்படி எழுதப்படுகிறது என்றால், அதாவது தாலி பனை என்கின்ற மிகப்பெரிய பனை, அந்த பனையினுடைய அந்த பாம் இருக்கு இல்லையா, ஒரு லீஃப் இருக்குல்ல, அந்த லீஃப்ல நடு நரம்பு வரும், அதுக்கப்புறம் அப்படி விரிஞ்சு இருக்கும். அந்த விரிஞ்சு இருக்கிற அந்த பாம், அந்த லீஃப் எடுத்தீங்கன்னா அந்த லீஃப்ல 2 இது இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுவாங்க, பதப்படுத்துவாங்க. அந்த பதப்படுத்துறதுக்கு பால், நல்லெண்ணெய், நெய் எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. அது என்ன ஆகும்னா, அது எழுதக்கூடிய அச்சாணியை வைத்து எழுதும்போது எழுதக்கூடிய அளவிற்கு பதமாக வருகின்ற நிலை வரை அதை பதப்படுத்துவார். பதப்படுத்தி முடித்த பிறகு குவாலிட்டி செக் இருக்கு இல்லையா, அந்த இலையில நீங்க உடனே எழுதுங்கன்னா உடஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் வேஸ்ட். அப்போ அதை எழுதவும் முடியாது. அப்போ அந்த பதப்படுத்தப்பட்ட ஓலையானது எழுதுவதற்கு ஏதுவாக இருக்கிறதா இல்லையா என்பதனை அந்த குவாலிட்டி தரத்து கட்டுப்பாடு பண்ணணும். அதற்கான வேலையை தான் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஊ போடுவாங்க, அதுக்கு கீழே ஒரு கோடு போடுவாங்க. நீங்க பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பேப்பர் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறவங்க யாருன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் அதை ஆடிட் பண்ணிக்கிறதுனால எனக்கு தெரியும். அதுல கிராஸ் செக்ஷனல்ல ஒரு லேயர் ஓடும், வெர்டிகல்ல ஒரு லேயர் ஓடும். ஒரு பேப்பரை நீங்கள் கிழிக்கும் பொழுது பாருங்கள், அந்த கிராஸ் செக்ஷன்ல கிழிச்சீங்கன்னா நேரா கிழியாது, ஒரு மாதிரி வளர்ச்சியின் கோணச்சலா போகும். ஏன்னா அதுதான் டஃப்பான பேப்பர். ஏன்னா அதனுடைய அணுக்கள் எல்லாம் எந்த ஓரியன்டேஷன்ல இருக்கும்னா, இந்த ஓரியன்டேஷன்ல இருந்ததுன்னா நீங்க கிழிக்கும் போது அது சரியா கிழிக்க முடியாது. அதே இதை நெடுவாக்குல கிழிச்சு பாருங்க, ஈஸியா கிழிச்சிடலாம். காரணம் என்னன்னா, அதனுடைய ஓரியன்டேஷன் இப்படி இருக்கு. அந்த கிராஸ் செக்ஷன் இந்த செக்ஷனை நீங்க பார்க்கும்போது இது பேப்பருக்கு மட்டும் இல்ல, ஓலைக்கும் அதுதான். அப்போ அந்த ஓலையை தயார் செய்யும் பொழுது, அதை செக் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா ஊ போடுறாங்க, கீழே கோடு போடுறாங்க. கீழே கோடு போடுற அந்த ஒரு கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடு ஓலையை இப்படி மடிக்கிறது கஷ்டம். இப்படி இருக்குதுன்னு வச்சுங்க ஓலை, அதை இப்படி மடிச்சீங்கன்னா உடையிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இப்படி மடிச்சீங்கன்னு வச்சுங்க குறுக்குல ஈஸியா உடைஞ்சிரும், ரெண்டா அப்படியே நீட்டமா உடைஞ்சிரும். ஒரு மரத்தை வெட்டும் போது கூட குறுக்கு வெட்டத்துலதான் வெட்டுவாங்க பலகைக்கு, நேர் வெட்டத்துல வெட்ட மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க. அந்த மாதிரி ஓலைக்கும் அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு இருக்கு. அப்படி இருக்கின்ற அந்த ஓலையை பதப்படுத்தும் போது நெட்வாக்ல போடுற கீழே ஒரு கோடு இருக்கு இல்லையா, அது அதன் மூலமாக அந்த ஓலை உடைந்து விடுகிறதா இல்லையா என்பதை பார்க்கிறார்கள். அடுத்ததாக நம் மொழியானது
பல வளைவுகளை கொண்ட மொழியாக இருக்கிறது. அதில் வட்டம், வளைவு, நேர்கோடு எல்லாவற்றையும் செக் பண்ணும். அதுக்காக தான் ஊ என்கின்ற சிறு வட்டத்தையும் அதன் பிறகு வருகிற வளைவையும் அதில் வருகின்ற நேர்கோட்டையும் எல்லாவற்றையும் சரியாக செக் செய்து அதன் பிறகுதான் அந்த ஓலை தரம் செய்யப்பட்ட பிறகு எழுதுவதற்கு பயன்பாட்டிற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அதைத்தான் நம் முன்னோர்கள் செய்தார்கள். அதை இவர்கள் தனக்கு சாதகமாக அது பிள்ளையார் சுழின்னு போட்டு எதுக்குன்னே தெரியாது. பேப்பர்ல கூட இன்னைக்கு பிள்ளையார் சுழி போட்டு எழுதுவான். அது எதுக்குன்னே தெரியாது. அவன் ஏன் போடுறானே தெரியாது. ஏன்னா கடவுளை நினைச்சுக்கலே கிடையாது. எதுக்கும் நம்ம செய்யறோம்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதை தமிழர்கள் அழகாக செய்தார்கள், சிறப்பாக செய்தார்கள் என்பதற்கான உதாரணம் இதில் இருக்கிறது. இப்படி எல்லாவற்றிற்குமான அதே போன்று நீங்க இப்ப அந்த தலைப்புக்குள்ள வாங்க. அணுவை துளைத்து தமிழர் அறிவியலா அப்படின்றாங்க. அணுவை துளைத்து 7 கடல் புகுத்தி அதற்குள்ள குரல் அப்படின்னு எப்படி உங்க அணுக்குள்ள அணு என்பது தமிழில் என்ன அர்த்தம்னா சிறு பொருள்னு அர்த்தங்க. 7 கடல் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றோம் அப்படின்னா இவர் வான் புகழ் கொண்டவர்னா வானுடைய நிலத்தை நம்ம அளக்க முடியுமா? அளக்க முடியாது. அது போலத்தான் இது அணுவில் 7 கடலுடைய ஆழமான பொருள்களை 7 கடலுக்கு எத்தனை ஆழம் இருக்குமோ அது போன்ற ஆழமான பொருள்களை புதைந்துள்ள வள்ளுவ திருக்குறளை ஒரு அணுக்குள் வைக்கிறது போல 2 அடியில் 7 சொற்களால் அடக்கி இருக்கிறார் வள்ளுவர் என்பதுதான் அதற்கான பொருள். அதற்காக உருவகப்படுத்தி ஊமைப்படுத்தி தான் இந்த குறள் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். இது அடுத்தது இதை மட்டும் நான் சொல்லி உங்களுக்கு என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் இருக்கிறேன். காரணம் 4 நிமிடங்கள் மட்டுமே இருக்கின்றன. முருகன் பத்தின ஒரு புரிதல்ங்க. முருகன் பத்தி இந்த நம்மளுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்க இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடத்திற்கு முன்பாக வரலையும் முருகனை பத்தின பெரிய புரிதல்லாம் கிடையாது. வீட்டுல கூப்பிட்டு போவாங்க, அதுக்கு முன்னாடி அப்பா அம்மா கூப்பிட்டு போவாங்க, போனவங்கன்னா கை கொடுத்து கும்பிடணுமோ அதோட அவ்வளவுதான். நமக்கு இந்த வேல் குத்துவாங்க, அதெல்லாம் பாக்குறதோட சரி. ஆனா தொடர்ச்சியாக பல புத்தகங்களை படிக்கும் பொழுது என் அன்புக்கினிய அண்ணன் அறிவுமதி அவர்கள் எழுதிய தமிழ் முருகன் என்ற புத்தகத்தை வாசிக்கும் பொழுதும் இவர் கண்ணபிரான் ரவிசங்கர் அவர்கள் எழுதிய புத்தகத்தை வாசிக்கும் பொழுதும் நான் வியந்து போன விஷயங்கள் பல. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன். இப்போ முதல்ல முருகனுக்கு மயில் வாகனம் வருது. மயில் வாகனம் எப்படி வருதுன்னு தெரியுங்களா? உங்களுக்கு தெரியலன்னா நான் உங்களுக்கு சொல்றேங்க. அவர் என்ன பண்றாரு, சூரனை வதம் பண்றாரு. அதன் மூலியமா சூரன் மயிலா மாறுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வாகனம் கிடைக்குது. அதுக்கப்புறம் இதுவாது. ஆனா இதற்கு முன்பாகவே பழம் வேணும்னு சொல்லி சுத்திட்டு முருகன் மயில் வாகனத்துல சுத்திட்டு அதுக்கப்புறம் பழத்தை வாங்கிக்கிறாரு. அது எப்படி? இந்த கேள்வி கேட்டா படத்துல நமக்கு அப்படித்தானே காமிக்கிறாங்க. அப்போ அவர் அசுரனை வதம் செய்வதற்கு முன்பாகவே இந்த மயில் அவருக்கு கிடைச்சிருச்சா? அப்படி கிடைச்சிருந்தா எப்படி அவர் வதம் செஞ்சாரு அப்படின்றது கேள்வி வருது இல்லையா? அது லாஜிக்கலா உதைக்குது. ஆனா முருகனுடைய இயல்பான வாகனம் எருமை. இதையேத்தான் வேல்பாரி என்கின்ற புத்தகம், அதாவது என்னுடைய அன்பு தோழமை சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வேல்பாரி என்ற புத்தகத்திலும் முருகனை குறித்து அவர் எழுதும் பொழுது மிக தெளிவாக பதிவு செய்திருப்பார். ஏனென்றால் நாம் எல்லாம் உழவு தொழிலோடு நாம் வாழ்ந்தவர்கள். நம்முடைய வாகனமாக, அதாவது மருத நிலத்தினுடைய கடவுளாக இருந்தவன் முருகன், அவனுடைய வாகனமாக இருந்தது எருமை. இதுதாங்க உண்மை. நீங்க எதை வேணாலும் இன்னொரு கேள்வியா இருக்கு, ஒரு மயில் மேல அது தூக்கின்னு பறக்க முடியுமா? லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. பறக்க முடியுமா? பறக்க முடியாது. சின்னோன்னு மயில் அது மேல என் பொண்ணு உட்காந்தாலுமே அது பறக்க முடியாது. ஒரு குழந்தைய உட்கார வச்சு தூக்கின்னு போக முடியாது. கழுகு ஒன்னா தூக்கின்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனுடைய காலுடைய வலிமை, சக்தி அந்த மாதிரி, அது பறக்கிற திராணி அந்த மாதிரி. ஆனா மயிலால பண்ண முடியாது. பாவம், அது இறங்கியா தூக்கினா அதால ரொம்ப தூரம் உயரம் பறக்க முடியாதுங்க. அப்புறம் எப்படி முருகனை தூக்கின்னு பறக்கும்? யோசிக்கணும்ல. அது இருக்கவே இருக்க முடியாது. ஏன்னா தமிழன் அறிவு சார்ந்து சிந்திக்கக்கூடியவன். இப்படிப்பட்ட சிந்தனைக்குள் அவன் இருக்க மாட்டான் என்பதை மிக அருமையாக இவர் சொல்லுகிறார். 2வது, முருகப்பெருமான் பெரும்பாலுமாக எல்லா இடத்திலுமாக வழிபட்ட ஒரு கடவுளாக இருந்திருக்கிறார். அந்த கடவுளை, அதாவது இதற்கான விளக்கம் நம்ம தமிழியலையா கொடுத்துட்டார். ஏன்னா அவர்கள் வணங்குகிற விஷ்ணு வேற, நம்மளோட திருமால் வேற. இந்த வேயோன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாயோன், வேயோன், இந்திரன், அதாவது சேயோன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வருணன், பாலையில் இருக்கின்ற கொற்றவை, இவங்க எல்லாமே நீங்க தயவு செய்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. நம்மளுடைய தெய்வங்கள் வேற, அவங்களோட தெய்வங்கள் வேற. நம்மளுடைய தெய்வ வழிபாடு என்பதை தோப்பா மிக அழகாக சொல்லுவார். நாம் எல்லாம் எதிலிருந்து நம்மளோட வழிபாடுகள் ஆரம்பிக்குதுன்னா நடுகள் வழிபாடுல இருந்து ஆரம்பிக்குது.
நடுகள் வழிபாடு என்பது என்ன? இனக்குழுக்களாக வாழ்ந்தோம். இனக்குழுக்களாக வாழும் பொழுது நம் இனத்தை காப்பதற்காக அந்த குழுவில் இருக்கின்ற வலம் பொருந்திய ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அந்த எல்லைகளில் நின்று அந்த குழுக்களை காத்தான். அந்த குழுக்களை காத்தவன் ஏதோ ஒரு போரில் இறந்து போன பிறகு அவன் நின்ற இடத்தில் அவருக்கு பதிலாக ஒரு கல்லை இட்டு அன்று வைத்தார்கள். அந்த இடத்தை காவல் தெய்வமாக தொடர்ச்சியாக அவர் வழிபட்டு கொண்டே வந்தார்கள். இன்னும் நீங்க இந்த எல்லா ஊர்லயும் கிராமத்துங்கள்ல போங்க பாக்க எல்லை காவல் தெய்வம் இருக்கும். அதெல்லாம் யாருன்னா பாத்தீங்கன்னா பெருதெய்வ வழிபாடுகளே இருக்காது. முனீஸ்வரன் இருப்பான், அதுக்கப்புறம் நம்ம ஐயனார் இருப்பான், இன்னும் இதுக்கு என்ன காத்தவராயன் இருப்பான், எல்லாம் கருப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாம் யாருன்னா நம்ம தாத்தா முப்பாட்ட. மறந்துடாதீங்க. அதை நீங்கள் இன்னைக்கு கூட பாருங்க, உங்க வீட்டுல பிரச்சனையா, உங்களுக்கு வர பெரிய பெரிய தாத்தா பாட்டி என்ன சொல்லுவாங்க, ஆயா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? குலதெய்வத்துக்கு போய் ஒரு பொங்கல் வச்சுட்டு வாடான்னுவாங்க. நீ போய் இதுக்கு போயிட்டு அதுக்கு போயிட்டு வாடான்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்றவங்க வேற ஆளா இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய உறவு, உங்களுடைய தாத்தன், உங்களுடைய பூட்டன் யாராக இருந்தாலும் குலதெய்வத்தை போய் கொண்டாடி என்று சொல்வார். அந்த குலதெய்வ வழிபாடு நடுகளில் இருந்து தோன்றி அதிலிருந்துதான் புறப்பட்டு வருகிறது. ஆக முருகன் ஒரு சிறு இனக்குழுவாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய பராக்கிரம செயல்களால் அவன் பெரு வழிபாடுக்கு சென்றான். இவர்கள் சொல்லுகின்ற ஸ்கந்தன், சுப்பிரமணியன், சரவணன் இது எல்லாம் முருகனுடைய பெயர்களே அல்ல. முருகன் என்பவன் சேயோன் முருகன், அவள்தான். அதுக்கு மேல வார்த்தையே கிடையாது. அதோட டாட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கு மேல நீங்க எதனா கும்பிடுறீங்கன்னா அவங்க கும்பிட்டு போடுறோம். ஸ்கந்தன் என்பது முழுக்க முழுக்க ஸ்கந்தன் வரணும். அது ஸ்கந்தன். இவங்க சைவ சித்தாந்தத்துக்கு வரும்பொழுது என்ன பண்ணாங்க, அவங்க எல்லாம் தமிழ் படுத்துறேன்னு சொல்லி சான்ஸ்கிரிட்டை எல்லாத்தையுமே தமிழ் வார்த்தைகளை போட்டு தமிழ் படுத்தினாங்க. அதனாலதான் என்ன ஆச்சுன்னா ஸ்கந்தன் என்பது கந்தன் ஆச்சு. ஷரவணன் என்பது என்ன ஆச்சுன்னா ஷரவணன்னா ஷர்வனம், ஷர் என்றா தர்பவனம். தர்பவனத்தினுடைய அதாவது சிவனுடைய இந்திரியம் சிந்தும் போது அதோடைய அக்னியால் அதை தாங்கிக்க முடியாம துப்பும் போது அந்த தர்ப்பணையில பிறந்தவர் தான் முருகர்னு நம்மளுக்கு ஒரு கதை சொல்லி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்மளுடைய முருகன்லாம் மருத நிலத்துல வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோருங்க. அவங்கள நீங்க முன்னோர்களாக வழிபட பாருங்க. நீங்கள் பெருதெய்வ வழிபாட்டுக்குள்ள அவங்களை திணிக்காதீங்க. ஆக அதே மாதிரி சுப்பிரமணியன் இருக்குல்ல, சுப்பிரமணியனுக்கு இவர் விளக்கம் தராரு. இதுவரையும் எனக்கு தெரியாத கருத்து. இந்த கருத்தை நான் இங்குதான் கற்றுக்கொண்டேன். சுப்பிரமணியம் என்பதற்கு என்ன விளக்கம் என்றால் சுத்த பிராமணியம். சுத்த பிராமணியன் தான் சுப்பிரமணியன் என்று விளக்கம் தருகிறார். ஆக அவர்களுக்கு ஏற்றாற்போல் நம் கடவுளை எல்லாம் மாற்றி விட்டார்கள், நம்மளை எல்லாம் வணங்க வைத்தார்கள், நமக்கு எல்லாவற்றையும் மறைத்தார்கள். அவர் முதல்ல சொன்னார் இல்லையா, அறியப்படாம இருக்கீங்க, மறைக்கப்பட்டது, மறுக்கப்பட்டது, மறைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, எல்லாம் இதுள் அடங்கி இருக்கிறது. ஆக அந்த சுத்த பிராமணியம் என்ற அந்த பேரை தான் சுப்பிரமணியன் மாறிடுச்சு. அப்போ நம்ம இதையே நம்ம வைக்கணுமா என்ற ஒரு கேள்விக்கு நாம் எழ வேண்டி இருக்கிறது. இப்படி எல்லாவற்றுக்குமான விளக்கமாக அவர் தந்து கொண்டே இருக்கிறார். இப்போ இந்த 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 முருகன் என்கின்ற அந்த அற்புதமான அந்த பெயர் பாத்தீங்கன்னா எல்லாமே அவரோட சொல்ற கருத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கு. நிறைய இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ அதாவது பாத்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள்லாம் இந்த இமயமலை வரையும் போய் கொடி நாட்டிட்டு வந்தவங்க. நம்மளுடைய என்ன சொல்றது, நம்ம பாரம்பரியத்தை பண்பாட்டை கொண்டு போய் சேர்த்தவர்கள். முருகன் எல்லாராலும் வணங்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடவுளாக இருந்திருக்கிறான். அவர்கள் எப்படி சிறுமைப்படுத்தினார்கள் தெரியுமா? சிவனுக்கு 2வது குழந்தையா முருகனை போட்டாங்க. சிவனை விட முருகன் உயர்ந்தவனாக இருந்தான், எல்லோராலும் வணங்கப்பட்டவனாக இருந்தான். இன்னைக்குதான் சிவனுக்கு எல்லாம் புராண கதைகள்லாம் இருக்கு. நமக்கெல்லாம் திருமுருகாற்றுப்படையெல்லாம் முதலே எழுதிட்டாங்க. முருகன் தான் பிரதான கடவுளாக இருந்தான் தமிழ்நாட்டில், தமிழ் மண்ணில். அது என்பதெல்லாம் மறந்துடவே கூடாது. அப்போ எப்படி சிறுமைப்படுத்த முடியும்? சிவன் ஒரு பெரிய கடவுள்பா, அவருக்கு பிள்ளையா கடைசி பிள்ளையா ஒரு முருகன் இருந்தாரு. அது கூட யாரு, விநாயகருக்கு அடுத்த பிள்ளையா இவரான் அப்படின்னு சிறுமைப்படுத்துறாங்க. தந்தைக்கு உபதேசம் சொன்னதாக இருக்கட்டும், தாயிடமிருந்து வேல் பெற்றதாக இருக்கட்டும், கம்சன் சூரனை வதம் செய்ததாக இருக்கட்டும், எல்லாமே கட்டுக்கதைகள். நீங்கள் நம்ப மறுத்து விடுங்கள், நம்பாதீர்கள். இப்படி ஒரு அற்புதமான ஒரு புத்தகமாக, தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு புத்தகமாக தமிழை, தமிழ் பண்பாட்டை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழுடைய மொழியை, தமிழுடைய கடவுள்களை எல்லாம் மீளுருவாக்கம் கொண்டு வரக்கூடிய நூலாக இந்த நூல் இருக்கிறது. யாருங்க இந்த உலகத்தை, நிலத்தெல்லாம் பிரிக்கிறதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஞானம் வேணும், யோசிச்சு பாருங்க. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்றத ஒரு நிலத்தை பார்க்கும் பொழுது அப்படி அதை பிரிக்கிறான் பாருங்க.
நீங்க அந்த கோர்ல எடுத்தீங்கன்னா அந்த கோர்ல இருந்து அப்படியே வருங்க அதாவது மருதம் அப்படியே அப்படியே நீங்க பாருங்களேன். உங்களோட வரைபடத்தை அப்படியே தமிழ்நாடு அப்படியே கணக்கு பண்ணீங்க. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா சமதளம் இருக்கும், அந்த ஆறு ஓடுகிற இடம் எல்லாம் இருக்கும். அதுல இருந்து போனீங்கன்னா கொஞ்சம் காடு வரும், அதற்கு பிறகு போனீங்கன்னா மலை வரும், அதுக்கப்புறம் நெய்தல் வரும். நெய்தல் இந்த 4 நிலத்தை தான் நம்ம ஆளுங்க சொல்லியிருக்கான். எந்த இடத்துல வந்து பாலை வருது தெரியுங்களா? பாலை எல்லா இடத்திற்கும் சொந்தமானது. எப்படி பாலை எல்லா இடத்திற்கும் சொந்தமானதா? நெய்தல் தவிர மலையில வறட்சி வரும்பொழுது அது பாலை ஆகும், அந்த இடத்துல கொற்றவை இருப்பாங்க. காடு அதே மாதிரி வறட்சியை காணும் போது அது பாலை ஆகும். மருதம் மழை பொய்க்கும் பொழுது பாலை ஆகும். ஏன்னா பாலைக்குன்னு தனியான இடம் தமிழ்நாட்டில் கிடையாது. இப்படித்தான் பாலையை சேர்த்தார்கள். இப்படி ஒவ்வொரு புரிதலும் அந்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது நமக்கு மட்டும் இல்ல, அடுத்த தலைமுறைக்கும் இதை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நேரம் அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. 8:05 ஆகிவிட்டது. 5 நிமிடம் நான் அதிகமாக எடுத்துக்கொண்டேன். அறுபடை வீடுகள் குறித்து நான் பேச வேண்டும், திராவிடமா தமிழமா என்று பேச வேண்டும். இப்படி பல தலைப்புகளில் நான் பேச வேண்டி இருக்கிறது. ஆனால் நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அறுபடை வீடுகள்ல 4 வீடு தாங்க. அவர் அழகா சொல்றாரு. மதுரை நக்கீரரை எடுத்து மிக அற்புதமான வந்து திருப்பரங்குன்றத்தையும் அதுக்கப்புறம் வந்து திருப்பரங்குன்றம், அதுக்கப்புறம் திருச்செந்தூர், பழனி, அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா சுவாமிமலை, இது 4 தான். அறுபடை வீடே கிடையாது, அது ஆற்றுப்படை வீடு. ஆற்றுப்படுத்துவதற்காக மதுரை நக்கீரர் பாடிய அந்த பாடல் தான். அதுக்கப்புறம் இவங்க வந்து பழமுதிர் சோலை என்பது எங்கெல்லாம் சோலைகள் நிறைந்து இருக்கிறதோ அங்கெல்லாம் முருகன் இருப்பான். அதே மாதிரி எங்கெல்லாம் மலை குன்றுகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் முருகன் இருப்பான். அதுதான் ஐதீகம், அதுதான் நம்மளோட ஆளுங்க சொன்னது. அதனால என்ன பண்ணாங்க, பழங்கள் நிறைந்த சோலையாக இருக்கின்ற பழைமுதிர் சோலையை சேர்த்து கொண்டார்கள். குன்று இருந்து, அதாவது இப்ப தெற்குல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த திருப்பரங்குன்றமா இருக்கட்டும், திருச்செந்தூரா இருக்கட்டும், பழனியா இருக்கட்டும், சாமிமலை எல்லாமே பாத்தீங்கன்னா தெற்கு நோக்கியே இருக்கு. இந்த சைட்ல நமக்கு வடக்குல எதுவும் இல்லைன்றதுனால திருத்தணியை நம்ம சேர்த்து, அதுதானே தவிர அறுபடை வீடு என்பது 4 வகை வீடு மட்டும்தான் என்பதனை அவர் தெளிவாக விளக்குகிறார். அதே போன்று திராவிடமா தமிழா என்று வரும்பொழுது பாத்தீங்கன்னா நம்மோடு வணிகம் செய்த எகிப்தியன், ரோமாபுரி மற்றும் பாரசீக, கிரேக்க அந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் என்பதை அவரால் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. அதனால வந்து என்ன பண்ணா, அவன் திரமிழம்னா அந்த தமிழம் திரமிழமாயி திராவிடமாயி மறுபடியும் அது தமிழுக்கே வந்து சேர்ந்து. இதுதான் அதனுடைய சுருக்கமான வரலாறு. இது வந்து திராவிடம் என்பது வந்து காட்வெல் எழுதும் போது 1856 அவர் எழுதும் போது வந்து சமஸ்கிருதத்திலிருந்து வந்ததாக எழுதியிருக்கிறாரு. அது சமஸ்கிருத சொல்லு, அதுக்கெல்லாம் போகவே தேவையில்லை. இப்போ நீங்க போய் உங்களுடைய பெயரை ஒண்ணு இல்ல, இந்த ஒரு தெற்குல இருந்துட்டு நீங்க அடுத்த ஸ்டேட்டுக்கு போனாலுமே உங்க பேரை வந்து கொலை பண்ணி சொல்லுவான். நீங்க நார்த்ல போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க பேரை அவனால ப்ரொனவுன்ஸ் பண்ணவே முடியாது. தேன்மொழின்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒண்ணு நீங்க அமெரிக்காலாம் போனீங்கன்னா அவன் எப்படி சொல்லுவான்? சொல்லவே முடியாது. அப்போ அவனுக்குன்னு ஒரு புரிதலை அவன் கொண்டு வருவான். எப்படி ஆங்கிலேயன் எல்லாம் இங்க இருக்கிற ஒரு கன்ஃபியூஷனான இருக்கிற எத்தனை மதங்களை அவன் வந்து மொத்தமா சேர்த்து இந்துன்னு போட்டானோ, அதே மாதிரிதான் இந்த தமிழுக்கான பெயரையும் திராவிடங்கள்லாம் சுத்தி இந்த தமிழ் வந்திருக்கு. இப்படி இதற்கான விளக்கங்களை எல்லாம் நான் கொடுத்து கொண்டே போனால் இன்னும் நேரம் நீண்டு கொண்டே போகும். அதனால் அதே போன்று தொல்காப்பியத்தில் ஜாதி உண்டா? தொல்காப்பியத்துல ஜாதி கிடையாது. அது எங்கடா வருதுன்னா சிலப்பதிகாரத்தில் தான் வருது. இதெல்லாம் சொல்லலாம், விளக்கமா சொல்லலாம். இதற்கான இல்லைன்னா வெர்ஷன் 2 வைங்க இதுக்கு, அப்புறமா வந்து நான் இதுக்கெல்லாம் விளக்கத்தை கொடுக்குறேன், பேசுறேன் என்று சொல்லி ஒரு அற்புதமான நூலை குறித்து சிறப்பாக உரையாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த என் அன்பு தோழமை பீட்டராஜன் அவர்களுக்கும், இந்த தளத்தை அமைத்து தந்த என் அன்பு தோழமை அண்ணன் தமிழியலன் அவர்களுக்கும், இன்னும் ஏனைய நண்பர்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த மகிழ்ச்சியை இதுகாரம் செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் நன்றியினை உங்கள் பொற்பாதங்களுக்கு காணிக்கையாக்கி என்னுடைய உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 தோழர், நன்றி. நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவிலே நேரத்தை உங்களுக்கு முழுமையாக சுதந்திரமாக தந்திருக்க வேண்டும் என்றாலும் கூட சில காரணங்களுக்காக நாம் அந்த உங்களுடைய நேரத்தை குறைத்து கொண்டோம். முதலில் பொறுத்து கொள்ள வேண்டுமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உண்மை. நிச்சயமாக நம்முடைய மதிப்பிற்குரிய இலக்கிய சிங்கம் மிக சிறப்பான செய்திகள்லாம் எடுத்து குறிப்பிட்டார்கள். உண்மைதான். நம்முடைய எப்படி ஓலை சுவடிகளை எழுதுவதற்கு
அந்த சுழியினை பயன்படுத்துவார்கள். அந்த சுழியைத்தான் இப்போது நாம் பிள்ளையார் சுழி என்று நாம் சொல்கிறோம் என்பது மிக நயமாக எடுத்து சொன்னது உண்மை. அனைத்து சுவடிகளிலுமே ஒவ்வொரு ஏட்டிலுமே இருக்கும் என்பதுதான் உண்மை. அதனை எடுத்து அருமையாக நம்முடைய தோழர் நமக்கு தந்தார். அந்த வகையிலே அவருக்கு நன்றி. அதோடு மட்டுமல்ல, 6 படை வீடு அல்ல, ஆற்றுப்படை வீடு என்று அந்த நூலிலே சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவலை எடுத்து பதிவு செய்தது என பல்வேறு தகவல்களை நமக்கு இந்த அறியப்படாத தமிழ் மொழி என்கிற நூலிலே சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களை எடுத்து மிக அரிதான தகவல்கள் எல்லாம் எடுத்து நமக்கு தொகுத்து தந்திருக்கிறார். உண்மையாகவே அவருக்கு உரிய நேரத்தை நாம் வழங்கி இருந்தால் நிச்சயமாக அந்த நூலினை ஒவ்வொரு நாராக எடுத்து நமக்கு சொல்லி இருப்பார் என்பதுதான் உண்மையும் கூட. என்றாலும் அடுத்து ஒரு அரங்கம் இருக்குமே ஆனால் இதனுடைய தொடர்ச்சி அறியப்படாத தமிழ் மொழி 2வது அரங்கமாக அமைத்து அதிலும் இந்த நேரத்தை அவருக்கே வழங்கலாம் என்று நாம் நினைக்கிறோம் என்பதை அன்போடு பதிவு செய்து நம்முடைய இலக்கிய சிம்மத்திற்கு சான்றோர் தளத்தின் சார்பாக நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம் அனைவரின் சார்பாகவும். இப்போது சான்றோர்களுக்காக அரங்கிலே இருக்கக்கூடிய சான்றோர்களுக்கான நேரம், இது கலந்துரையாடும் நேரம். அரங்கத்திலே இருக்கக்கூடிய அருமையான நம்முடைய சான்றோர்கள் நம்முடைய பாபு சசிதரன் அவர்களுடைய உரை குறித்து அவரிடத்திலே பாராட்டலாம், பேசலாம், அல்லது இந்த அரங்கு குறித்து அல்லது நூல் குறித்து பேசலாம் என்பதை அன்போடு இந்த நேரத்திலே பதிவு செய்கிறோம். விருப்பமுடையவர்கள் தாமே திறந்து பேசும்படியாகத்தான் அரங்கம் இருக்கிறது என்பதை அன்போடு முதலிலே சொல்கிறோம். விருப்பமுடைய பெருமக்கள் பேச வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதல்ல தஞ்சை எழிலன் அவர்கள் பேசுங்க ஐயா. ஐயா உங்களுடைய ஒலி முடங்கி இருக்கு. சந்திரசேகரன் ஐயா அவர்களே பேசுங்க ஐயா. ஐயா ஐயா பேசலாமாங்க ஐயா? பேசலாம். பேசுங்க 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 ஐயா. இந்த சான்றோர் தளத்தை சார்ந்த ஆன்றோர்களுக்கு இந்த மாதிரி அமைப்பை அமைத்து சிறப்பாக தமிழ் வளர்க்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைய ஆய்வை நிகழ்த்தியவர்கள் அந்த அருமையான ஒரு புத்தகத்தை அழிந்துவிட்ட தமிழா, இதை கண்டுபிடிக்க வேண்டிய தமிழா எழுதியிருக்காரு ஒருத்தர், கண்ணபிரான் ரவீந்திரன்றவர். அதை பத்தி அழகா சொல்லியிருக்காங்க. அதுல சசிதரன் ஐயா நீங்க சொன்ன மாதிரி அவர் ஒரு சிம்மம், ஒரு சிங்கம், இலக்கிய சிங்கம், நிறைய எடுத்து பேச தகுதி வாய்ந்தவர் அவர். அந்த வேகம் மட்டும் இல்லாம விவேகமும் இருக்குது. இது எப்படி சாத்தியம்னா, நிறைய புத்தகங்களை இந்த புத்தகங்களை ஒரு பேசின விதத்துல படிக்கிறார். என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அவரு பிட்டு பிட்டா அனுபவிக்கிறாரு புத்தகங்கள்ன்றது தெரியுது அவரு சொல்ற விதத்துல இருந்து. ஒரு புத்தகத்தை முதல் அட்டையில இருந்து கடைசி அட்டை வரைக்கும் என்னென்ன இருக்குதுன்றதையும் படிச்சிடுறாரு. இருக்கிறபடி எடுத்துக்காம அவருடைய கருத்துக்களையும் அதுல செறிவா செலுத்துகிறார். அதான் அங்க இருக்கிறது. அது எப்படி நமக்கு புரிய வைக்கிறாருன்னா, ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தைக்கு அது டைஜஸ்ட் ஆகுற மாதிரி பேலட்டபிள் வேன்னுவாங்க, அதாவது அது ஜீரணமாகிற முறையில எடுத்து சொல்லணும்ன்றது ஒரு புத்தகத்தை படித்துட்டு நிச்சயமா ஒரு பெரிய வாலண்டியரா இருக்கலாம் அந்த புத்தகம் விற்கிறது, அப்படிதான் சொல்லலாம். அது எழுதினவரே அவ்வளோ ஆழ்ந்து ஊர்ந்து உள்ள போய் எழுதினாரான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இதை எடுத்து சொன்ன விதம் நமக்கு பெரிய பிரம்மாண்டமா இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, பல புத்தகங்கள் விட்டன இன்றைக்கு. அவங்க எல்லாருமே சொல்ற மாதிரி திருக்குறள்ல இருந்து ஆரம்பிச்சு அவர் சொன்னார், எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டிய முதல் புத்தகம் திருக்குறள்னு சொன்னார். அப்படிப்பட்ட மகத்தான ஒரு புத்தகம். அதுக்கு ஔவையார் இது சொன்னாரு, நாங்க அறிவியலாளர்லாம் வேற முறையில தான் அதை அணுகுவோம். அன்றைக்கே அணுவனுடைய கருத்தை தமிழர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று ஒரு வினோதமான பார்வையில் தான் நாங்க பார்க்கிறது.
ஆனா இவர் கொடுத்த கோணம், அவர் புத்தகத்துல கொடுத்திருக்கிறது எடுத்து விளக்கின விதம் அருமையோ அருமை அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அது அப்படி எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப சிறிய ஒரு பொருள், அதற்குள்ளார கடல் அளவான 7 கடல் அளவான ஆழத்தை அதிலே செலுத்த வேண்டும் என்பது என்று சொல்லியிருக்கிறார் என்றார். அவர் சொல்லியிருக்கும் விதம் நாங்கள் படித்தால் கூட தெரிந்து கொள்ள முடியுமோ முடியாதோ, ஆனால் இவர் சொல்லிய விதத்தால் செவ்வன எங்களுக்கு சென்று சேர்ந்தது என்று சொல்லலாம். அதற்கு பெரிய மரியாதைக்குரிய இலக்கியவாதியான அவரை பாராட்ட கடமைப்படுகிறேன். இந்த சான்றோர் வட்டம் நடத்தி வருபவர்களுக்கும் என்னுடைய தலையாய கடமையான நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா. பிட்டு பிட்டு சொன்னதா சொன்னீங்க ஐயா, பிட்டு பிட்டா சொன்னதா சொன்னீங்க ஐயா. எல்லாத்தையும் பிட்டு பிட்டு சொல்லக்கூடியவர், அதனால நேரம் போதுமானதா நமக்கு தராதனால அப்படியே ஆச்சு. மகிழ்ச்சி, நன்றி. அடுத்து நம்முடைய தஞ்சை எழிலன் ஐயா அவர்கள், வாங்க ஐயா. அவர் ஆன்ல தான் இருக்காரு, ஆனா அவர் பேச முடியாத சூழல் இல்ல பிள்ளைக்கு. பேசலாம், அவர் பேசுறது கேட்கல. அவங்க எதனா ஒலி போடு, அவர் எதனா போட்டிருந்தாருன்னா அதை எடுத்துட சொல்லுங்க. பேசுங்க ஐயா, எழிலன் ஐயா பேசுங்க. அவர் பேசுறாரு ஆனா கேட்கல. அவர் எதனா ஹெட்செட் எதனா போட்டுருக்காரா? இணைப்புல இருந்து வெளியில போயிட்டு திரும்ப இணைஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்துரும். ஆமா ஆமா ஆமா, இணைப்புல இருந்து வெளியேறிடுங்க. லீவு திரையை தொட்டீங்கன்னா லீவுன்னு கேட்கும் ஸ்டாப் நேரத்துல, அதை கேட்டு வெளில போயிட்டு திரும்பவும் அந்த இணைப்புக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது பார்க்க முடியும். அடுத்து நம்முடைய அரங்கத்திலே இருக்கக்கூடியவர் நம்முடைய வலசரவாக்கத்தை சார்ந்த நம்முடைய மதிப்பிற்குரிய புருஷோத்தமன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா, பேசுகிறேன். ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட புத்தகத்தின் தலைப்பே மிகுந்த அருமையாக இருக்கிறது. அந்த தலைப்பை நான் திரும்ப திரும்ப படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. இங்கு வாழ்த்துரை வழங்கிய, தலைமையுரை வழங்கிய, ஆய்வுரை வழங்கிய அனைவரும் அந்த ஊக்கத்தை மேம்படுத்தினர். முக்கியமாக பாபு சசிதரன் ஆரம்ப கருத்து ஒரு பேராசிரியருடைய உரையாக இருந்தது. அந்த விசாலம், விளக்கம் எது ஏற்படுத்துகிறதோ அவர்களை கேளுங்கள் என்பது அந்த ப்ரொஃபஷன், ஒரு பிலீஃப், ஒரு கன்விக்ஷன், அந்த அந்த ஒரு கருத்தை முன்பாக வைத்தார். அது மிகவும் அருமையாக இருந்தது. நான் இங்கு ஒரு சிறு குறிப்பை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். சுமேரியர் தமிழ் பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டுள்ளேன். அதில் ஒரு சிலபல், ஒரு வேர்ச்சொல் நூ என்று அறியப்பட்டு வருகிறது. அதனுடைய 3 பொருள்கள் இல்லை என்றும், சிறு சிறு துகள்கள் என்றும், புதியது என்றும் 3 பொருள்களோடு உள்ளது. அதை வந்து நூ என்பதை ஆங்கிலத்தில் நியூ என்பதாக புதியதாகவும், தமிழில் அணு என்று உடைக்கப்பட்டு தெரியாமல் போகின்ற ஒரு நிலையாக இல்லை என்ற ஒரு நிலையாகவும், துகள்களாக செல்லக்கூடிய ஒரு நிலையையும் அந்த 3 பொருள்களும் அடங்கியதாக அந்த நூ என்ற ஒரு குறிப்பு சொல், வேர்ச்சொல் அறியப்படுகிறது. இதை நான் தங்கள் இங்கு இருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் தகவலாக இதை முன்வைக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி ஐயா, மிகவும் அருமையாக இருந்தது. புத்தகம் நிச்சயம் வாங்கி படிக்க வேண்டும். 2 புத்தகங்களை படித்திருக்கிறேன் தமிழ் வரலாறு பற்றி, அத்துடன் இதையும் நான் சேர்த்து கொள்ள வேண்டும். நன்றி ஐயா, இந்த ஒரு வாய்ப்பை அமைத்து நன்றி நன்றி நன்றி. அருமையான ஒரு குறிப்பையும் தகவலையும் தந்தீர்கள். நன்றி, மிக்க மகிழ்ச்சி கூட. அடுத்து நம்முடைய ஆத்தூர் கவிஞர் க பாண்டியன் அவர்கள், வாங்க ஐயா. சான்றோர் தளம் இது நம்முடைய அன்னை தமிழின் ஆய்வு களமாகவே நான் பார்க்கின்றேன். அருமையான நம்முடைய ஆன்றறிந்தடங்கிய கொள்கை சான்றோர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து, ஆசிரியர் முனைவர் கண்ணபிரான் ரவிசங்கர் அவர்கள் எழுதிய இந்த அருமையான நூலை, அறியப்படாத தமிழ் மொழி என்ற இந்த அருமையான நூலை, சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ் வெல்லல் யாருக்கும் அரிது என்ற அந்த அருமையான திருக்குறளுக்கு என்னங்க
என்னுடைய அருமை தோழர் இலக்கிய சிம்மம் பாபு சசிதரன் அவர்கள் அந்த ஆய்ந்த அந்த திறனை வியந்து போற்றி யாவர்க்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். மற்றவருக்கு வழிவிட்டு நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. நம்முடைய இயக்குனர் ஐயா அவர்கள் நம்முடைய பாபு சசிதரன் அவர்கள் குறித்து சில வார்த்தைகள் உரை குறித்து. மிகச்சிறப்பா இருந்தது. அவருடைய அந்த சொல் வளமை, சொல்லுகிற அந்த பாங்கு தமிழா என்னன்னு தெரியல, சொல்கிற விதம் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த தமிழ் சூழல் உண்மையிலேயே எனக்கு சுப்பிரமணிய சாமின்றது இப்படி ஒரு அர்த்தம் இருக்கோ அப்படின்றது இப்பதான் எனக்கு தெரியுது. ஸோ அறிவுமதி அண்ணன் எனக்கு 77 தெரியும். சென்னைக்கு வந்ததுலேருந்து என்ன அவருடைய விரல் பிடித்து நடந்து வருகிற ஒரு தம்பிதான் நானு. அவருடைய அந்த அப்பவே அவர் சொல்லுவார், முருகனை பற்றி எங்களுக்கு 80களிலேயே முருகனை பற்றிய ஒரு தெளிவு எனக்கு உண்டு, அதை நினைவுபடுத்துவதற்கு மிக்க நன்றி. முழுக்க பாபு சசிதரனுடைய அந்த நுட்பமான அந்த ஆய்வு, சொல்கிற அந்த சொல் ஆற்றல், அதை கொண்டு உண்மையிலேயே வியப்படுகிறேன். அதை விட உங்களுடைய இந்த நெறியாள்கள், அந்த சுற்றி இருக்கிற எல்லா சான்றோர்களை உண்மையிலேயே நான் பொதுவாக வியப்பதில்லை, ஆனால் இந்த மனதில் உங்களை வியந்து போற்றுகிறேன். இந்த சூழலை மறுபடியும் அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, மிக்க நன்றி. உண்மையாகவே மிக நுட்பமான நூலின் உள்ளிருந்து வெளியிலிருந்துமாக தகவல்களை கொண்டு வந்து நம்முடைய பாபு சசிதரன் அவர்கள் கொண்டு வந்து தந்தார் என்பதுதான் உண்மையும் கூட. அதை நயமாக உரைத்தமைக்கு இயக்குனர் ஐயா அவர்களுக்கு நன்றி. நன்றிங்க ஐயா, மகிழ்ச்சிங்க. அடுத்த நம்முடைய அரங்கத்திலே நம்முடைய மன்னன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வேறு யாரேனும் நம்முடைய பாபு சசிதரன் அவர்களோடு உரையாட வேண்டும் என்றால் பேசலாம், அழுத்தலாம், அல்லது நிறைவு பகுதிக்கு நாம் செல்லலாம். ஜான் மன்னன் நிறைவு பகுதி. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அரங்கத்திலே இருந்த சான்றோர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதற்கு நம்முடைய மதிப்பிற்குரிய மன்னன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வருக என வரவேற்று அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. நந்தனா, நீங்களேதான். மகிழ்ச்சி. சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய 69வது மின்னூல் வெளியீட்டு அரங்கத்தில் ஒரு அருமையான ஒரு நூலினை எடுத்து இன்று நாம் திறனாய்வு செய்திருக்கிறோம். அந்த நூலினை மிக நுட்பமாக ஆய்வு செய்வதற்காக காத்திருந்தார் நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய நிறுவனர் ஐயா அமிர்தம் பீட்டராஜன் அவர்கள். இருந்தாலும் அவருடைய நண்பர் இலக்கிய சிம்மம் அதை கேட்டதோடு உடனே அவருக்கு ஒப்படைத்து விட்டார். எனவே இந்த நிகழ்வு நான் தொடர்ந்து வேறொரு நிகழ்வில் இருந்ததால் தொடர்ந்து நிகழ்வில் இருக்க முடியவில்லை. உள்ளே வந்துவிட்டு திரும்பவும் நான் வெளியே போய் திரும்ப வந்திருக்கிறேன். முனைவர் கண்ணபிரான் ரவிசங்கர் அவர்கள் எழுதியிருக்கிற இந்த நூல் என்பது தமிழை சங்க காலத்திலிருந்தும் தற்கால படைப்பிலக்கியம் வரை அவற்றின் போக்குகளையும் அதில் மீது இருக்கக்கூடிய கட்டுமானங்கள், அவற்றில் இருக்கக்கூடிய கற்பிதங்களை எல்லாம் உடைத்து அறிவியல் நோக்கில் அவற்றை ஆய்வு செய்வதாக இருக்கிறது என்று அணிந்துரை எழுதியிருக்கிற கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே பல்வேறு பாடல்களிலிருந்து செய்திகளை எடுத்து இப்போது இருக்கிற அறிவியல் செய்தியோடு அவற்றை பொருத்தி பார்த்து எவற்றையெல்லாம் நாம் ஏற்பது, எவற்றை நாம் மறுபரிசீலனை செய்வது என்பதை ஒரு அறிவியல் கண்ணோடு நம்முடைய நூலாசிரியர் கண்ணபிரான் ரவிசங்கர் அவர்கள் எழுதியிருப்பது தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு ஒரு மிகவும் அவசியமான ஒன்று. பெரும்புகழை பழம்புகழை பாடிக்கொண்டே இருப்பதை தவிர்த்து அவற்றில் உள்ள சில குறைகளை தவிர்த்து நிறைகளை ஏற்று நம்மை செழுமைப்படுத்திக் கொள்வதற்கு இந்த நூல் நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. அந்த அளவிலே நான் இந்த நூல் திறனாய்வினை முழுமையாக கவனிக்க வாய்ப்பில்லாமல் போய்விட்டது என்றாலும் கூட நம்முடைய இனிய நண்பர் பாபு சசிதரன் அவர்கள் இயற்கையாக அவருடைய விஸ்வரூபத்தை இதில் காட்டியிருப்பார் என்பது எனக்கு தெரியும். பாடல்
இந்த நூலினுடைய கருத்து ஒரு பகுதி என்றால், அவர் எடுத்து வந்து வெளியிலிருந்து கொண்டு வருகிற சான்றுகள் அவற்றை விடவும் கூடுதலாகவும், அவற்றை ஒப்பீட்டு நோக்கில் எடுத்து சொல்கிற ஆற்றலும் செறிவும் ஆழமும் புலமையும் மிக்கவராக அவர் இருப்பதால், அதே நேரத்தில் இந்த மேடையை தனக்குரியதாக மாற்றிக்கொள்கிற இயல்பு அவருக்கு இருக்கிறதால், மழை நீர் போல செம்புலர் பயல் நீர் போல எங்கே அவர் இருக்கிறாரோ அது அவரின் அரங்கமாக மாற்றி விடுகிற இயல்புடையவர் என்பதால், அத்துணை பேரையும் கட்டி போடுகிற ஒரு சொல்வன்மை உடையவராக இருப்பதால் அந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக செய்திருப்பார். நூலை மிகச் சிறப்பாக திறனாய்வு செய்துள்ள அறிமுகம் செய்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். அந்த அளவில் அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வரவேற்புரைக்காக பிணைக்கப்பட்டிருந்த நான் இப்போது நன்றியுரைக்காக உங்களுக்கு நிற்கிறேன். இந்த 69வது மின்னூல் வெளியீட்டு அரங்கத்திற்கு தலைமை ஏற்று இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற எழுத்தாளர் ஆனந்தராஜ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சான்றோதளத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நோக்க உரையாற்றிய ஐயா சான்றோதளத்தினுடைய நிறுவனர் அமிர்தம் பேட்டராஜன் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. தொடக்க உரையாற்றிய சான்றோதளத்தின் இயக்குநர்களில் ஒருவரான பொறியியல் முனைவர் ஐயா பாலமுருகன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நிகழ்விற்கு வாழ்த்துறை வழங்கிய பேராசிரியர் முனைவர் தமிழ் இயலனார் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஒரு கிட்டத்தட்ட நூலின் ஆய்வுரை போன்ற ஒரு வாழ்த்துறை வழங்கிய அம்மையார் வேதியியலர் திருமதி சாந்தலட்சுமி அம்மா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நூலினை மிகச் சிறப்பாக சான்றுகளோடும் அகச்சான்றுகளோடும் புறச்சான்றுகளோடும் நூலை ஆய்வு செய்திருக்கிற இனிய நண்பர் நிமிர் இலக்கிய வட்டத்தின் நிறுவனர் இலக்கிய சிம்மம் பாபு சசிதரன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்திருக்கிற இயக்குனர் ஐயா கவிஞர் ராசி அழகப்பன் அவர்களும் உள்ளிட்ட பல்வேறு சார்ந்த ஆளுமைகளையும் வணங்கி நன்றி கூறி நிகழ்வை நிறைவு செய்கிறோம். அதற்கு முன்னதாக என்னுடைய பணியையும் ஏற்று வரவேற்புரையோடு நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற எங்களது இனிய நண்பர் மாநில கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் ஆற்றல் சார்ந்த பேராசிரியர் முனைவர் வெற்றி நிலவன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற சான்றோதளத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா, நன்றி, மகிழ்ச்சி. உண்மையாகவே நல்ல நிறைவாகவும் மன நிறைவாகவும் இந்த நிகழ்வு அமைந்தது என்பதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். சான்றோர் தளம் நன்றி. இந்த நூலினை ஆய்வு செய்த எதிர்பாராதமாக தலைமையுரையாற்றிய நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா தமிழிலனை அவர்கள், வாழ்த்துறை வழங்கிய நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா இயக்குனர் ராசி அழகப்பன் ஐயா அவர்கள் என அனைவருக்கும், கருத்துரை வழங்கியோர் என அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை அன்போடு உரித்தாக்கி கொள்கிறோம். நன்றி உரை சொன்ன நம்முடைய மன்னன் அவர்களுக்கும் நன்றியை அன்போடு உரித்தாக்கி கொள்கிறோம். மீண்டும் நம்முடைய அடுத்த நிகழ்வானது 70வது நிகழ்வாக இருக்கிறது. 70வது நிகழ்விலே நாம் சந்திப்போம். அனைவருக்கும் இந்த நிலையிலே இந்த 69வது அரங்கை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.